ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्यं 358வது பக்கம் 4வது அத்தியாயம் டாப் லைன் कर्मण्येवाधिकारस्ते इति अत्र हि स्फुटतर उक्तः अर्थो न पुनः वक्तव्यो भवति। இரண்டாவது பாஷ்யம் பூர்வபக்ஷி வாதத்துக்கு சங்கராச்சாரியார் நிராகரணம் செய்து கொண்டு வருகிறார். இந்த இடத்துல பூர்வபக்ஷி அவனுடைய வாதம் என்னங்கிறது தெளிவா இருக்கணும். கர்மணி அகர்ம பஷ்யேத்து, இது பகவானுடைய ஸ்டேட்மெண்ட். கர்மணி அகர்ம பஷ்யேத்து, அடுத்தது அகர்மணி கர்ம பஷ்யேத். இதுதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுக்கும் வேதாந்தின் நாம புரிஞ்சுக்கிறது, கர்மத்தில் அப்படின்னா ஒரு ஒரு கிளேமேன், ஒரு அக்ஞானியுடைய அவன் என்ன நினைக்கிறான், நான் கர்மம் செய்கிறேன். அந்த இடத்துல ஆத்மா அகர்த்தா யார் பார்க்கிறார்களோ ஆத்மா அகர்த்தா என்கின்ற ஞானம் ஒண்ணு. ரெண்டாவது, அகங்காரத்தில் அகர்மம் என்பதே கிடையாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அகங்காரத்தில் என்ன கிடையாது, அகர்மம் என்பதே கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு படைக்கப்பட்ட ஒரு க்ஷணம் கூட அது ஓய்ந்திருக்க முடியாது. நான் சும்மா இருக்கிறேன், கர்மம் செய்யாமல் இருக்கிறேன்னு ஒரு அகங்காரத்தில் நின்று ஒருவன் கூறுவது முறையானது அல்ல. அதுதான் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இதுதான் இறைவன் கொடுத்தது. நீ அஞ்ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகங்காரத்தினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா பூர்வபக்ஷி அதை ஏத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் அந்த வேர்டு போடுற, நான் ஒரு வேர்டு ஆட் பண்ற பாரு. நித்திய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், நித்திய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அப்படின்னா நீ வாச்சியார்த்தம் எடுத்துக்கூடாது. ஏன்னா நேர்ல பார்க்கும்போது கர்மம் பண்றவன் தான், கர்மம் பண்ணாதவன் கர்மம் பண்ணாதவன் தான். அப்போ கவுன வாக்கியமாக இதை நீ புரிந்து கொள்ளணும். இன்டைரக்டா இறைவன் சொல்றாரு. என்னத்த சொல்றாரு, அதாவது நித்திய கர்மத்தை பண்ணுனா எந்தவித பலனும் இல்லை அப்படிங்கிறது அவனுடைய விருத்திக்கார மதத்தினுடைய வேத மதம் சொல்லல. விருத்திக்காரர்களுடைய மதம் என்ன சொல்லுது, ஞான கர்ம சமுச்சயவாதித விருத்திக்கார மதம். அவன் தான் இப்ப பூர்வபக்ஷியா நிக்கிறான். அவனுடைய மதத்தின் பிரகாரம் நித்திய கர்மத்தினால பலன் எதுவும் கிடையாது. அப்ப நித்திய கர்மத்தை பண்றதுங்கிறது எதுக்கு சமம், கவுனம் சமம். சிங்கத்தை போல ஒருவன் வருகிறான்னா எதுக்கு சமம், நித்திய கர்மத்தை பண்றது அக்கர்மத்துக்கு சமம். அதுல எந்த பலனும் இல்லையே. அதனால யூ ஆட் நித்திய கர்மா அப்படிங்கிறது விருத்திக்கார பூர்வபக்ஷனுடைய வாதம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நித்திய கர்மத்தில் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது அவனுடைய வாதம். இப்போ அடுத்த அகர்மத்தில் அப்படிங்கும்போது அதை செய்யலினா நித்திய கர்ம அகர்ம, அதை செய்யலினா என்ன வந்துருது, பாப்பம் வந்துருது. பிரத்யவாய தோஷம், பாப்பம் நம்ம கஷ்டப்படணும். அப்போ அந்த இடத்துல அக்கர்மம் நீ செய்யலினா அங்க என்ன வருது, ஒரு கர்மம் செய்தால் எப்படி பாப்பம் வருமோ அதை போல வருவதால் அக்கர்மத்தில் எதை பாரு, கர்மத்தை பாரு. இப்படிங்கிற ஞானம் அவன் சொல்றது. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஞானத்தினால் என்ன அடையறான், ஒருத்த மோட்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறது பூர்வபக்ஷியோட வாதம். எந்த ஞானம் நித்திய கர்மத்தை பண்றதுனால அது பண்ணாததுக்கு சமம், பண்ணாம விட்டுறது அக்கர்மங்கிறது கர்மத்துக்கு சமம் அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்துல நம்ம மீனிங் கொடுத்து ஆக்கணும்.
மேல இருக்கிற 11 12 மேல இருக்கிறதுல என்ன சொல்ற ச புத்திமான் மனுஷேஷ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் அவர் எப்படி இன்டர்பிரட் பண்றாரு விருத்திகார மதம் சக புத்திமான் மனுஷேஷு. ஆனா கான்டெக்ட் என்ன, நான் முதல்ல எப்படி சங்கராச்சாரிய நெகேட் பண்ணாரு, அட கான்டெக்ட் பாரு. இந்த கான்டெக்ட்ல நான் நரகத்துக்கு போறதோ எதையும் பத்தி பேசல, ஆத்ம ஞானத்தை பத்தி கான்டெக்ட் ஆத்ம ஞானம். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நெகேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எப்பவும் பாத்தீங்கன்னா அபியுபேதவாதத்தை தான் நம்ம இருக்கிறோம். பூர்வபக்ஷிய அபியுபேதவாதமாக சங்கராச்சாரிய நெகேட் பண்றாரு. இது இதோட முடிய போது அடுத்த பாஷ்யத்தோட. அதுக்கப்புறம் தான் அதாவது அபியுபேதவாதம்னா என்னன்னாங்க, இப்ப கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை சப்போஸ் உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் சொல்ற கருத்தை உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படிங்கிற மாதிரிதான் அவர் நெகேட் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கடுத்து என்ன பண்ண போறாரு, நீ சொல்ற மெசேஜே தப்பு அப்படின்னு சொல்ல போறாரு. அது செகண்ட் டைப் ஆஃப் நெகேஷன், நிராகரணம் ஆஃப். தேர் ஆர் 2 மெத்தட் ஆஃப் நிராகரணம் நெகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம இருக்கிறோம். சங்கராச்சாரியார் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அபியுபேதவாத முறையில் நெகேட் பண்ணிட்டு வராரு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு, நீ சொல்றது உண்மையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு பேரு சப்போஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த தோஷம் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல வருதுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒரே அடியில் என்ன அடிச்சிருவாரு, உன்னுடைய மெசேஜ தப்பு, நீ சொல்ற இன்டர்பிரிட்டேஷன் கம்ப்ளீட்லி ராங்னு சொல்றது செகண்ட் டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ நமக்கு இப்ப பாஷையை கத்துக்கும் போது இதெல்லாம் மண்டைக்குள்ள சிக்கி இருக்கணும். நாம இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம், அப்ப அந்த இடத்த அவரு சப்போஸ் நீ சொன்னது உண்மையாக இருந்தான்னு சொல்லி நெகேட் பண்ணிட்டு வர அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம கடைசியா என்ன பார்த்தோம், இந்த விஷயமானது ஏதாவது இவர் என்ன சொல்றாரு சங்கராச்சாரியர், நீ சொல்ற மாதிரி வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயம் அல்ல கர்ம. நீ ஆத்மா பத்தி சொல்லு, அது வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தனத்தை அப்பிராப்பிய மனசாசக, அது வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயம். அதனால அவரு கவுன வாக்கியமாக இன்டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவரு விளக்கி ஆகணும். ஏன்னா ஆத்மா cannot be explained by words. அதனால அவர் என்ன யூஸ் பண்றாரு, இன்டைரக்ட் மெத்தட், கவுனம், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மறைமுகமான விளக்கங்கள் கொடுக்கிறாருன்னு சொல்லி ஒத்துக்கலாம். இங்க எதை பத்தி பேசுறாரு, நீ ஏன் சொல்ற, நித்திய கர்மத்தை பத்தி பேசுறாரு. ஒரு கர்மத்தை பத்தி பேசுறதுக்கு there is no need of using indirect method of teaching. அப்போ இந்த இன்டைரக்ட் மெத்தட் அப்படி கிருஷ்ணர் சப்போஸ் எடுத்தாருன்னா அவர் என்ன தெளிவா ஸ்டூடெண்ட்டை குழப்பறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா தெளிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயத்தை, வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை, நேரடியாக விளக்கப்படக்கூடிய விஷயத்தை, கர்மத்தை ஏன் தேவையில்லாம இன்டைரக்ட் மெத்தடுக்கு அவர் போகணும்? இங்க முதல்ல ஆத்மா நம்மளுக்கு முதல்ல ஸ்டூடெண்டே தட்டு தருமாறி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஈஸியா புரிய வைக்கிற விஷயத்தை ஈஸியா புரிய வைக்க வேண்டியது தானே. ஏன் அவர் இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்? சார் இத என்ன சொன்னார் இந்த இடத்துல, நோ கவுன வாக்கியம், இன்டைரக்ட் மெத்தட் இஸ் நாட் நீடட் அப்படிங்கிற இடத்துல இப்ப நெகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பாஷை தமிழ் படிக்கிற. மேலும் இந்த நித்திய கர்ம அனுஷ்டானமான விஷயமானது ரகசியமாக ரூபமாக வாக்கியத்தால் காப்பாற்றப்பட வேண்டியது இல்லை. கர்மத்தை பத்தி பேஜ் நம்பர் 358 அங்க நம்ம ரகசியமாக இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓப்பனா என்ன பண்ணலாம், விளக்கிட்டு போலாம். கர்மத்தை பத்தி நீ இப்படி செய்ய அப்படி செய்ய, கர்மத்தை பண்ணுனா இந்த தோஷம் வரும், கர்மத்தை பண்ணலாம் இந்த தோஷம் வரும், பஞ்சமகா யக்னம்னா என்ன நாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். எங்கேயாவது அங்க ரகசியமான முறைகள் வந்துதா? எது கர்மணில அக்கர்மணி பரிசு அக்கர்ம பஷியத்தை அக்கர்மணி கர்ம பஷியத்துங்கிற மாதிரி எல்லாம் கர்மத்துல வந்துதா? ஈஸியா புரிஞ்சிடும். அந்த கிளாஸ்ல ரொம்ப ஈஸியான நேரடியான வார்த்தைகளால் நம்ம கர்மத்தை விளக்கிடலாம். புண்ணியம், பாபம், சொர்க்கம், நரகம், பஞ்சமகா யக்னம், தேவதா யக்னம் அது எப்படி பண்றது, ரிஷி யக்னம் அது எப்படி பண்றது, பூத யக்னம் அது எப்படி, இது விளக்குறதோ அதனுடைய பலனை பற்றி சொல்வதோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரடியா சொல்லிட்டு போலாம். அதையும் இறைவன் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நித்திய கர்மத்தில் அகர்மத்தை பாரு, அகர்மத்தில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு இப்ப நெகேட் பண்றாரு. காப்பாற்ற வேண்டியது இல்லை. மேலும் மறுபடியும் கர்மத்தை பத்தி ஒரு தடவை பேசினா ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சு போயிடும். அத போய் உட்கார்ந்து எதைத்தான் திருப்பி சொல்லணும், ஆத்ம விஷயத்தை ஞானத்தை ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றாலும் அது நிற்க முடியாத காரணத்தினால், மனம் குவாலிபிகேஷன் பெறாத போது அவர்களால் பெற்ற ஞானத்தில் நிற்க முடியாத காரணத்தினால் ஆத்ம விஷயத்தை என்னதான் பண்ணி ஆகணும், புனக திருப்பி வாரம் முச்சூடும், மாசம் முச்சூடும், வருஷம் முச்சூடும் படித்துத்தான் ஆக வேண்டும். திருப்பி தான் வரும். ஒரே விஷயம்தான். ஏன்னா அது பிடிக்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
கர்மத்துல என்ன கஷ்டம் இருக்க போகுது? தேவதா இயக்கணம் எப்படி படிக்கிறது 2 நாள் நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க பண்றதுதான் கஷ்டம். தேவதா இயக்கணம் பண்றேன்னு சொல்லி கொடுக்குறது எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதனால என்னென்ன பலன் வருதுன்னு சொல்றது 1 நிமிஷத்துல நான் சொல்லல, 1 நிமிஷத்துல அப்படி நீங்க அது மறக்கணும். திருப்பி திருப்பி தேவதா இயக்கணத்தினால் இந்த பலன்ல வருது, தேவதா ரிஷி இயக்கணத்தினால் இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. மறைமுகமாகவும் சொல்ல தேவையில்லை நீ கர்மத்தை பற்றி. திருப்பி திருப்பியும் சொல்ல வேண்டிய அவசியம் கர்ம விஷயத்தில் இல்லை. மறுபடியும் மறுபடியும் வேறு வேறு சொற்களை பயன்படுத்தி கூறப்படப்பட்டாலும் நன்றாக அறிய முடியும் என்று சொல்ல முடியாது. ஆத்ம விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லணும். வேறு வேறு வார்த்தைகளை போற்றி பஞ்சமாக என்னென்ன மெத்தட், டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. டீச்சிங் டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் ஒன்லி இன் ஆத்ம விஷயம். There is no need of using different teaching methodology to teach karma. What is the need of it? It is easy to understand, very tough to follow. சொல்லி கொடுத்துடலாம், ஆனால் கர்மத்தை ஃபாலோ பண்றது கஷ்டம். காலையில எழுந்திரிச்சு பூஜை பண்றதுங்கிறது அது கஷ்டம். சொல்லி கொடுக்கறதுல என்னது, மறைமுகமா போட்டு திருப்பி திருப்பி போட்டு சொல்லணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அதனால நீ சொல்றது, நீ சப்போஸ் நீ சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இது தப்பு. சோ என்ன எடுத்துக்கிறாரு, அவன் கொடுத்த இன்டர்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அப்புறம் நெகேட் பண்ற. அதான் சொன்ன இது அபியுபேத வாதம் சப்போஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இப்ப நம்ம இங்க என்ன படிக்கிறோம், இப்ப படிச்சது கர்மன் ஏவாதிகாரஸ்தே எங்க வருது, மறந்துடக்கூடாது. 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். கர்மன் ஏவாதி கொட்டேஷன் கொடுக்கிறார். அதாவது தான் சொன்ன கருத்துக்கு கெட்டிங் சிக்னேச்சர் ஃப்ரம் கிருஷ்ணா கொட்டேஷன் கொடுக்கிறது. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன வருது இல்லையா அந்த ஸ்லோகம். அதை எடுத்து என்ன சொல்றாரு, இது அத்திர இந்த ஸ்லோகத்துல கூட 2வது அத்தியாயம் படிச்சுட்டு தானே வந்திருக்கிற, அந்த ஸ்லோகத்துல கூட இதி இப்படி, அத்திர இந்த ஸ்லோகத்துல, எந்த ஸ்லோகம் 2/47 அந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகா ஸ்புடதர உக்தக நன்கு கர்மத்தை பத்தி அவரே விளக்கிட்டாரு. ஆல்ரெடி 2வது அத்தியாயத்திலேயே நிறைய இடத்துல விளக்கிட்டாரு கர்மத்தை பத்தி. 3வது அத்தியாயத்திலேயே விளக்கி இருக்காரு. கர்மத்தை பத்தி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய விளக்கம். ஏன்னா ஸ்புடதரனா என்னங்க, நன்கு விளக்கமாக தெளிவாக அர்த்தம். எனக்கு நல்லா ஸ்புடமாகிற வரைக்கும் ஸ்புடதர உக்தக கூறப்பட்டது. அத ந புனக வக்தவ்யக பவதி நல்லா விளக்கமா சொல்லிட்டாரு. அதனால ந புனக அந்த விஷயம் அர்த்தகனா இந்த விஷயம், ஸ்புடதர உக்தக அர்த்தம் முதல்ல போட்டுக்கணும். இந்த விஷயம் அர்த்தகனா இதை பற்றிய விஷயம், ஸ்புடதர உக்தக. அதனால ந புனக வக்தவ்ய பவதி மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ந புனக வக்தவ்ய பவதி அதை மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது கர்மன் தமிழ் படிக்கிற கர்மன் ஏவாதிகாரஸ்தே என்று என்னால் நன்றாக விளக்கமாக கூறப்பட்ட அர்த்தமானது இறைவன் சொல்றாரு, மறுபடியும் கூற தேவையில்லை. சர்வத்ர அடுத்த பாஷ்யம். சர்வத்ர ச பிரசஸ்தம் போத்தவ்யம் ச கர்த்தவ்யம் ஏவ ந நிஷ்பிரயோஜனம் போத்தவ்யம் இதி உச்யதே. சர்வத்ர ச பிரசஸ்தம் இங்க என்ன சொல்றாரு, சர்வத்ர பிரசஸ் மீனிங் எழுதிக்கலாம். சர்வத்ர எங்கும், ச பிரசஸ்தம் வெல் நோன் ரொம்ப பிரசித்தமானது. எங்கும் எல்லா சாஸ்திரத்தினுடைய எல்லா இங்க எங்கும்னு அந்த இடத்துல இன் ஆல் சாஸ்திரா. பிரசஸ்தம் பிரசித்தமானது, glory. What are the benefits, what are the glories? That's பிரசஸ்தம். போத்தவ்யம் ச கர்த்தவ்யம் கண்டிப்பா சாஸ்திரத்துல எந்த விஷயம் அவசியமானதாக குளோரியாக விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளதோ அதுதான் பிரசஸ்தம். அதை என்ன பண்ணணும், போத்தவ்யம் should learn and should do. அந்த விஷயத்த கத்துக்கணும். போத்தவ்யம் என்ன, அறியணும். அப்புறம் கர்த்தவ்யம், you should do.
எங்கும் பிரசித்தம், செய்யப்பட வேண்டியது, அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் போத்தவ்யம். அதை அறிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, கர்த்தவ்யம், செய்யப்பட வேண்டிய விஷயம் என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்னு அறிந்து கொள்ளு. கண்டிப்பாக விஷயம் அவசியமான விஷயமாக, முக்கியமான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை போத்தவ்யம், கர்த்தவ்யம், செய்யணும். அதை பற்றின அறிவு இருந்து செய்யணும். அதுல ஓகே. ஆனா பிரயோஜனமே இல்லாத, நிஷ்பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லாத பலனற்ற விஷயத்தை ந போத்தவ்யம், பயனே இல்லாத, எந்தவித பிரயோசனமும் இல்லாத ஒரு விஷயத்தை ந போத்தவ்யம், அதை அறிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரயோஜனமான விஷயத்தை தான் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், ஃபாலோ பண்ணணும். பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த, எது பிரயோஜனம் இல்லை, அவன் என்ன சொல்றான், உனக்கு நித்திய கர்மத்தை பண்ணா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு இல்ல, அந்த பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த எதுக்கு கத்துக்கணும்? நித்திய கர்ம பஞ்சமகா இயக்கங்களை ஏன் கத்துக்கணும்? ஏன் அதை செய்யணும்? இது சங்கராச்சாரியோட வாதம். சப்போஸ் நீ சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிரயோஜனம் என்ன, பிரயோஜனம் எந்தவித பிரயோஜனம் இல்லை நீ சொல்ற இல்லையா, அந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு பிரசிஷ்டமான முக்கியமான விஷயமா இருந்தா நம்ம கத்துக்கணும், செய்யணும். நீ சொல்ற அதுல பிரயோஜனமே இல்லைன்னு, அதை எதுக்கு போய் கத்துக்கணும்? போத்தவ்யம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கர்த்தவியம், அதையே கத்துக்கணும், அதையே செய்யணும். இது உச்சியத்தை ந போத்தவ்யம், அதை கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரயோசனமற்ற செயல்களை கற்றுக்கொண்டு அதை செய்யணுங்கிற அவசியம் லாஜிக்கா கிடையாது. இது உச்சியத்தே. தமிழ் எங்கு பிரசித்தமாகவும் அவசியமாகவும் சாஸ்திரத்தில், எங்குன்னா இந்த இடத்துல சாஸ்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் பிரசித்தமாகவும் அவசியமாகவும் செய்யப்பட வேண்டியதாக உள்ளதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தவிர பலனற்ற நிஷ்பிரயோஜனமானதை நீ சொல்ற மாதிரி நித்திய கர்மத்தை கத்துக்கணுங்கிற அவசியம் உன்னுடைய பாணியிலே போனோம்னா பிரயோஜனமே இல்லாத விஷயத்த அறிந்து கொள்ளணுங்கிறது கிடையாது. பஞ்சமகாயக்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமோ கிடையவே கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கௌண தர்சனத்துலதான் இறைவன் நீ கர்மத்தை விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நேரடியா விளக்கி இருக்கலாம். ரெண்டாவது நீ பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ற பாத்தியா, அதை எதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு ரெண்டு மெத்தட்ல ஒரு மெத்தடா நெகேட் பண்ணிட்டு வராரு பூர்வபக்ஷிய விற்த்திகார மதத்தை. நச்ச மித்யா ஞானம் போத்தவ்யம் பவதி தத் பிரத்யுபஸ்தாபிதம் வா வஸ்து ஆபாசம். இப்போ இந்த இடத்துல நாம ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனோட தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகணும். ஒரு முக்கியமான வேதாந்தத்துல, அதாவது ஞான அத்தியாசம்னா என்ன, அர்த்த அத்தியாசம்னா என்ன, அது தெரிஞ்சாதான் இந்த இடத்துக்குள்ள போக முடியும். சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள ப்ரொஃபவுண்ட் மீனிங் உள்ள இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். அவர் எதை சொல்றாரு, அதாவது இந்த இடத்துல மித்யா ஞானம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, அது ஞான அத்தியாசம் எழுதிக்கணும். ரெண்டு வேர்டு சொல்ற பாருங்க, வஸ்துவாபாசம் இருக்கு இல்லையா, ரெண்டு வேர்டு இருக்கு பாருங்க. மித்யா ஞானம் அப்படிங்கிறது என்ன சொன்ன, ஞான அத்தியாசம். the word is replaced by ஞான அத்தியாசம். அடுத்தது வஸ்து ஆபாசம் தான் அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க, வஸ்துவாபாசம் எழுதியிருக்காங்க இல்லையா, அது எப்படி பிரிக்கணும், வஸ்து ஆபாசம் அப்படிங்கிறது அர்த்த அத்தியாசம். டெக்னிக்கல் வேர்டு சாஸ்திரத்துல யூஸ் பண்றது. இங்க சங்கராச்சாரியார் அத இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், தப்புன்னு சொல்லக்கூடாது. டெக்னிக்கலா சாஸ்திரத்துல எந்த வேர்டுக்கு இவர் என்ன வேர்டு போட்டு ரீப்ளேஸ் பண்றாரு, என்ன கருத்தை சொல்ல வர, என்ன சொல்றாரு. இப்ப அத்தியாசம் ரெண்டு வேர்டு சொன்னேன். ஞான அத்தியாசம்னு என்ன, இது நாள் வரைக்கும் அத்தியாசம் படிச்சிருக்கோம். இப்ப அந்த அத்தியாசம் டிவைடட் இன்டு 2 கேட்டகரி. ஒன்னு ஞான அத்தியாசம், இன்னொன்னு அர்த்த அத்தியாசம். முதல்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்து போனவங்க மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பியோர் டெக்னிக்கல் சைட் ஆஃப் சாஸ்திரா. இப்போ ஞான அத்தியாசம், அத்தியாசம்னா முதல்ல என்ன, முதல்ல அது தெரிஞ்சாத்தானே அதுல இருக்கிற கேட்டகரி போக முடியும்.
அத்தியாசம் என்றால் அறியாமையினால். ஆரோப்பணம் வேற, அத்தியாசம் வேற. ஆரோப்பணம் பண்றதுன்னா தெரிந்து ஒன்றின் மேல் ஒன்றை ஏற்றி வைத்தல். சாலிகிராம கல்லு நல்லா தெரியும். ஆரோப்பணம், விஷ்ணு தியாயாமி, விஷ்ணு ஆவாகயாமி, விஷ்ணு நைவேத்தியம் சமர்ப்பயாமி சொல்றமா இல்லையா? கல்லுன்னு தெரியும். வீட்டுக்குள்ள போனா இப்ப பூஜை பண்ண போறீங்க, அது வெளியில ஆனதா பஞ்சலோகத்துல ஆனதா கல்லாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்றோம்? ஆரோப்பணம் அதுக்கு பேரு. தெரிந்தே ஏற்றி வைத்து அத்தியாசம்னா ஏற்றி வைத்து காணுது. அதுல ஆரோப்பணம்னா தெரிந்து ஏற்றி வைத்ததுக்கு பேரு ஆரோப்பணம். ஒரு கோயில போறீங்க, பாக்குறது என்ன? கல்லதான் பாக்குறோம். கோயிலுக்குள்ள சிவலிங்கம்ங்கிறது மேட் அப் ஆஃப் ஸ்டோன் ஒன்லி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுல சிவபெருமானை ஏற்றி வைத்து நல்லா தெரிஞ்சு ஏற்றி, கல்லுன்னு தெரிஞ்சு ஈஸ்வரனை சிவபெருமானை அங்கு ஏற்றி வைத்து, ஈஸ்வரனுடைய ஒரு சொரூபமான சிவபெருமானை அங்கு ஏற்றி வைத்து கண்டு பூஜைகள் புனஸ்காரங்கள் வழிபாடுகள் பண்றோம். அத்தியாசம்னா அதே ஏற்றி வைத்தல் தான். ஆனா டியூ டு இக்னோரன்ஸ், அறியாமையினால் ஏற்றி வைத்தல், அதான் அத்தியாசம் சொல்றோம். அறியாமையில் ஏற்றி வைத்தல் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது என்னது? காணல் நீர். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், தண்ணி தூரத்துல தெரியுது, அங்க ரோடு தான் இருக்குது, ஆனா கண்ணுக்கு என்ன தெரியுது? தண்ணி இருக்க மாதிரி தெரிகிறது. அல்லது மாலை நேரத்தில் இருக்குது, ஒரு கயிறு கிடக்குது, அது மேல நம்ம எதை ஏற்றி வைக்கிறோம்? அறியாமையின் காரணமாக ஒரு பாம்பை அங்கு ஏற்றி வைக்கிறோமா? அதுக்கு பேரு அத்தியாசம். இப்ப நம்ம கம்மிங் டு அத்தியாசம். ஆரோப்பணம் அல்ல. இப்ப என்னன்னு புரிஞ்சுச்சுங்களா? அத்தியாசம். அறியாமையினால் நீங்க ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லும் சாஸ்திரம்? நீ கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கிற, தூரத்துல ஒரு சில்வர் கிடைக்கிற மாதிரி கிடக்குது, ஓடி போய் ஐயோ வெள்ளி கிடக்குது, நீ கிலோ என்ன விலைக்கு விக்குது, போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீ போற. கிட்ட போய் பார்த்த என்ன தெரியுது? அது ஷெல்லு. அந்த ஷைனிங் தூரத்துல எப்படி தெரிஞ்சது? வெள்ளி மாதிரி தெரிஞ்சது. அறியாமையின் காரணமாக தூரத்தில் கிடக்கிற ஷெல் மேல வெள்ளியை ஏற்றி வைத்து காண்கிறோம். இதுக்கு பேர் அத்தியாசம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த 3 அடிக்கடி சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய அத்தியாசம். இப்ப நீங்க பாருங்க, இது நடைபெற்றுச்சு. தூரத்தில் கிடக்கிற ஷெல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்த்துட்டீங்க? வெள்ளியாக பார்க்கும்போது அங்க 2 அத்தியாசம் நடைபெறுகிறது. ஒண்ணு விருத்தியில் என்ன இருக்குது? அத்தியாசம். உங்களுக்குள்ள உள்ள என்ன தெரியுது? உங்க ஞான அபியாசம். உங்க மனதில் புத்தியில் ஒரு அத்தியாசம் ஏற்றா இல்லையா? ஒரு அத்தியாசம் எங்க ஃபர்ஸ்ட் எங்க நடைபெற்றது? புத்தியில் ஒரு அத்தியாசம் நடைபெற்று, 2வது அர்த்த அபியாசம். அந்த விஷயத்தில் ஷெல் மேல என்ன தெரியுது? ஒரு அத்தியாசம், வெள்ளி. அப்ப 2 அத்தியாசம். ஹைலி சட்டில் பாயிண்ட். நல்லா புரிஞ்சு ஃபாலோ பண்ணி எழுதி வைங்க. இது ஒரு தடவை கேட்டேன்னா அப்படியே கடைசி 4 வருஷம் கழிச்சு வரைக்கும், 4 வருஷம் இன்னொரு 6 மாசம் கேட்டாவே என்னன்னு மறந்து போயிடும். சோ அத்தியாசம்ங்கிறது 2 இடத்துல நடைபெறுது. சங்கராச்சாரிய சாஸ்திரம் சொல்லுது. ஒண்ணு ஞான அத்தியாசம், விருத்தியில் ஒரு அத்தியாசம், அடுத்து வெளியில அந்த பொருளில் ஒரு அத்தியாசம். 2 அத்தியாசம் நடந்ததுனாலதான் நம்ம அதை என்ன பண்றோம்? அந்த ஷெல் எடுக்கிறதுக்கு ஓடுகிறோம். பிரவருத்தி இஸ் டேக்கிங் பிளேஸ். அதே மாதிரி கைத்தின் மேல் நீங்க பாம்பை ஏற்றி வைக்கும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஞான அத்தியாசம் ஏற்றி வைத்தல் உங்க விருத்தியில் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த கயிறு எப்படி அந்த அர்த்த அபியாசமும் அங்கு நடைபெற்றிருக்கும். அதனாலதான் அந்த பாம்பை பாத்திரம் என்ன பண்றோம்? நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பு, உண்மையான பாம்புல கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை பார்த்தோன்ன நிவிருத்திக்கு வர்றோம், ஐயோன்னு வெளியில ஓடி வரும். சோ பிரவிருத்தியும் நிவிருத்திக்கும் காரணம் இந்த இடத்துல அத்தியாசம், ஏற்றி வைத்தல். There are 2 types of அத்தியாசம். ஒன்னு ஞான அத்தியாசம், இன்னொன்னு அர்த்தம் என்ன? பொருள். அந்த பொருள் மேல இன்னொன்னு பொருளை ஏற்றி வைக்கிற அத்தியாசம். வெளியில் இருக்கிற பொருளில் ஒரு அத்தியாசத்தை பார்க்கிறோம். என் மனதில், புத்தியில், விருத்தியில் ஒரு அத்தியாசம். விருத்தியில் அத்தியாசம் ஏற்பட்டதுனாலதான் இந்த கதையே நடக்குது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அது எப்படி தெரியுது. இப்ப சப்போஸ் ஆப்போசிட், உங்க விருத்தியில் அத்தியாசம் ஏற்பட்டு அர்த்தத்தில், அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், அர்த்தத்தில் அத்தியாசம் ஏற்படவில்லை என்றால் you will not go for பிரவிருத்தி, you will not get out of நிவிருத்தி.
யூ வில் நாட் கோ ஃபார் பிரவருத்தி அண்ட் நிவர்த்தி. அதை நோக்கி ஓடவும் மாட்டோம், அதை நோக்கி வெளியில் வரவும் மாட்டோம். எப்போ விருத்தியில் மட்டும் ஞான அத்தியாசம் மட்டும் ஏற்பட்டிருந்து அர்த்தத்தில் எந்த மாற்றம் தெரியாமல் அப்படியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்குங்களேன், அது நடைபெறாது. ஒரு சப்போஸ் இது சப்போஸ் எனக்கு அங்க தெரியுறது ஷெல்லா தெரியுது, ஆனா என் புத்தியில மட்டும் அது சில்வரா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, we will not go behind that silver. பிரவருத்திக்கு போக மாட்டோம். அதே மாதிரி கைத்த உள்ள பாம்பா தெரியுது, வெளியில பார்த்தா கயிறா தெரியுதுன்னா we will not go, that will not take place. ரெண்டு அத்தியாசம் நடந்தா தான் நம்ம பிரவருத்திக்கு போவோம், நிவர்த்திக்கு போவோம். இந்த ரெண்டத்தான் இவர் சொல்றார் பூர்வபக்ஷிக்கு. இப்ப ரெண்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்ப கடைசியா நெகேட் பண்றாரு. இது கடைசியா கிட்டத்தட்ட இந்த அபியுபேத வாதம் கடைசிக்கு வந்துட்டோம். இப்ப என்ன சொல்றாரு, இப்ப என்ன இது ரெண்டு புரிஞ்சுங்களா? இப்ப இதுக்கு ரெண்டு வேர்டு இவர் என்ன யூஸ் பண்ணிருக்காரு முதல்ல புரிஞ்சுக்கணும். மித்யா ஞானம்ங்கிறது ஞான அத்தியாசம், வஸ்து ஆபாசங்கிறது புரிஞ்சுதா? வஸ்து ஆபாசங்கிறது அர்த்த, அந்த இடத்துல எழுதி வச்சுக்க, அது அர்த்த அபியாசம். சங்கராச்சாரியர் ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு, நச்ச மித்யா ஞானம் அப்படின்னு. இப்ப சொன்ன எது ஞாபகம் வரணும்? விருத்தியில் ஏற்பட்டிருக்கிற அத்தியாசம் மித்யா ஞானம் போத்தவ்யம் பவதி நச்ச. அடுத்தது தத்து பிரத்யுபஸ்தாபிதம் வா வஸ்து ஆபாசம். வஸ்து அத்தியாசம் அப்படிங்கிறது அர்த்த அபியாசம். இப்ப என்ன கொடுக்குறாரு தமிழ் மீனிங்? என்ன மீனிங் எழுதிக்கலாம்? நச்ச மித்யா ஞானம் ந போத்தவ்யம். என்ன மித்யா ஞானம் ந போத்தவ்யம். மித்யா தர்சனம் இஸ் நாட் வொர்த்தி டு லேர்ன் டு பிராக்டிஸ். ஏற்பட்டதே தப்பு, அத போய் நீ என்ன பண்ண வேண்டாம்? போத்தவ்யம் அண்ட் பிராக்டிஸ் தேவையில்லைங்கிறார். மித்யா தர்சனம் ஞான அத்தியாசம் அத போய் இஸ் நாட் வொர்த்தி ஆஃப் லேர்னிங். அதை போத்தவியம் என்ன? கத்துக்கணும்னா கர்த்தவியம், அதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்னது? அத்தியாசம். தவறாக ஒரு ஞானம் விருத்தியில் ஏற்பட்டிருக்கு, ஏற்றி வைத்த ஞானம், அதை நீ புரிஞ்சுக்கணும். என்ன அதுக்கு நீ பிஹெச்டி பண்ணணுங்கிற அவசியம் ஒன்னும் ஓப்பனா சொன்னாது. அதுல போய் நீ பிஹெச்டி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எதுல? ஞான அத்தியாசத்திலையும் நீ போய் பிஹெச்டி, அதே தப்பு, தவறு, ஏற்றிக்கானதுல தவறு. அதுல போய் நீ என்ன பண்ண வேண்டாம்? there is no need of bodhavyam, na bodhavyam. You need not do any thesis, you need not submit thesis for PhD. தேவையில்லை, அதே தப்பு. அதுக்கு போய் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுவும் தேவையில்லை. அடுத்து என்ன சொல்றாரு? ந மித்யா ஞானம் எப்படி எழுதணும்? ந போத்தியம் பவதி. மித்யா ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ளப்பட வேண்டிய, அதை பற்றி தீசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ந பவதி. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னொன்னா புரிஞ்சு கடைசியில போய் நம்ம நெகேஷன் போகணும். அடுத்து என்ன சொல்றாரு? தத்துனா அந்த ஃபால்ஸ் ஐடியா. பிரத்யுபஸ்தாபிதம் வா வஸ்து அபியாசம். அதாவது ஒரு ஃபால்ஸ் ஐடியா தானே அது, தவறான ஒரு கருத்து, ஒரு மெசேஜ். ஏன் அது என்னது? ஏன் அதை பத்தி பிரச்சனை பண்ண தேவையில்லை, ஏன் நீ அதுல பிஹெச்டி பண்ண தேவையில்லை. அதுவே என்னது? ஒரு ஃபால்ஸ் மெசேஜ், தவறான கருத்து, தவறான ஞானத்தினால் ஏற்பட்ட தவறான ஒரு கருத்து. கரெக்டா? தவறான ஞானத்தினால், மண்டையில் இருக்கிற விஷயம் ஞான அத்தியாசத்தை பத்தி சொல்றாரு. தவறான ஞானத்தினால் வந்த ஒரு தவறான கருத்து. வாட் இஸ் ஞான அத்தியாசம்? தவறான கருத்தினால் வந்த ஒரு தவறான, அல்லது தவறான ஞானத்தினால் வந்த தவறான கருத்து தான் எது? ஞான அத்தியாசம். தவறான, that is a false idea, message which is conveyed through wrong ஞானம். false idea, message which is conveyed through தவறான ஞானத்தினால் வந்த ஒரு தவறான கருத்து. எது? ரெண்டு. இன்னொன்னு சொல்றவா? அல்லது அர்த்த அபியாசமாக இருந்தாலும், அடுத்த இடத்துல வஸ்து அபியாசம், அர்த்த அபியாசமாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் சேர்த்துக்கிறார். நீ ஞான அத்தியாசத்துல பிஹெச்டி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மட்டுமில்ல சாமியே, அர்த்த அபியாசத்துல என்ன பண்ண வேண்டாம். யூ நீட் நாட் டு எனி தீசிஸ்.
அதுதான் வா போட்டார். அல்லது வஸ்து ஆபாசம், அந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் நம்ம, அர்த்த அபியாசம். சோ என்ன சொல்றாரு, ஞான அத்தியாசத்திலோ அல்லது அர்த்த அத்தியாசத்திலேயோ அந்த விஷயத்தை உட்கார்ந்து இந்த பாம்பு எவ்வளவு நீளம், இந்த பாம்பு என்ன கலரு, இது கட்டு விரியனா, இதுதான் தீசிஸ் பண்றது. என்ன, அது பாம்பு கட்டு விரியனா இல்ல நாகப்பாம்பா, அது எவ்வளவு நீளம், அது கடிக்குமா, விஷமுள்ள பாம்பா, இதெல்லாம் தீசிஸ். விஷமில்லாத பாம்பா பண்ண தேவையில்லை சாமி, எங்க இந்த அத்தியாசத்துக்கும் பண்ண தேவையில்லை, நீ வெளியில பாக்குறவரு அதுக்கும் பண்ண தேவையில்லை. ரெண்டு சேர்ந்துதான் ஒரு அத்தியாசம் நடந்து நீ பாம்பா இருந்தா நிவிருத்திக்கு போயிருப்ப, ஷெல்லா இருந்துன்னா இந்த வெள்ளி 1/2 கிலோ இருக்குமா, இந்த வெள்ளி 1 கிலோ இருக்குமா, இது குவாலிட்டியான வெள்ளியா, இதெல்லாம் பண்ணுவோமே. ஏன் நடந்தது அந்த தப்பு. அதான் சொன்னேன், ஒரு தவறான ஞானத்தினால் ஒரு தவறான கருத்து மனதில் ஏற்பட்டிருக்கிறது, இது வெள்ளி என்று. தவறான ஞானத்தினால் தவறான கருத்து மனதில் ஏற்பட்டிருக்கிறது, இது பாம்பு என்று. இதுக்கு போய் நீ என்ன பண்ண வேண்டாம், உட்கார்ந்து போத்தவ்யம் நான் போத்தவ்யம், யூ நீட் நாட் லேர்ன் அபவுட் திஸ் சப்ஜெக்ட். அவ்வளவு விசாரம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரே வேர்டு என்னது, மித்தியா, பொய். இப்ப பாருங்க அந்த வேர்டு கரெக்டா அப்ப வரும். ரெண்டுமே என்னது, பொய், மித்தியா, ஞானம், வஸ்து ஆபாசம். ஆபாசம் நாங்க வஸ்து ஆபாசம் அப்படின்னா வஸ்துவை போல் ஒண்ணு இருக்குதாங்க, நீ பார்த்தது வெள்ளியை போல் தான். அதுக்கு போய் நீ வந்து வெள்ளியை பற்றி ஆராய்ச்சி, வெள்ளியை போல் தெரிகிற ஒரு விஷயத்தில் வெள்ளியை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது என்னது, ஷெல். அதுக்கு வந்து நீ என்ன பண்ண வேண்டாம், வெள்ளியை போல்னு வச்சுக்கிட்டு வெள்ளிக்குண்டான விசாரத்தை நீ அந்த ஷெல்லுல பண்ண தேவை இல்லை. இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், பட் வெரி சட்டில் பாயிண்ட், பட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனா நம்ம இதுலதான் வாழ்க்கைய ஓட்டணும். அதுதான் இப்ப கனெக்ட் பண்ணும், புரிஞ்சுதுங்களா? எங்க ஓட்டிட்டு இருக்கிறோம், ஃபுல் லைஃப் 100 years. It converted into months, you converted into weeks, you converted into day, you converted into my hours. அத்தனை அவர் வாழ்க்கையில் அதுலதான் என்ன பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். You are spending the whole life in doing this and trying to get PhD in this matter. You are trying. அதனாலதான் ஓய்ந்து போகிறோம். இருக்கிற ஒன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா PhD வாங்கிடலாம் இல்லைங்களா? இல்லாத காட்சிக்கு மட்டும் இருக்கிற இந்த உலகத்துல உட்கார்ந்து ரூம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், we are trying to submit the paper for PhD. அதனாலதான் பெயின். இருக்கிறவன்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. இருக்கிறது எனக்கு ஒன்னே ஒண்ணு, பிரம்ம தத்துவம். You try to get PhD, try to submit papers, try to understand போத்தவ்யம், கர்த்தவியம். எனக்கு அது என்னென்ன விஷயங்கள், கர்மங்கள், கர்ம யோகம், இந்த மாதிரி கர்த்தவியம், போத்தவ்யம். You do in this area, you will get the answer. There will be no problem. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? வாழ்க்கை. ஏன்னா இது எதுக்காக சொல்றேங்கிறது செட்டில் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். இப்பதான் வந்து வேதாந்தம் ஒர்க் இன் லைஃப், அது வேற இது வேற. கிளாஸ் முடிஞ்சேன்னா நான் அப்படியே மறுபடியும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துன்னு நான் பொய்யிலே தான் போவேன்னா, வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டடி? ஆனா நம்ம இப்படித்தான் ஃபர்ஸ்ட் டயக்னைசிங் த ப்ராப்ளம், அப்பதான் we can give the treatment. டாக்டர் போனா என்ன பண்ணுவாரு, he must diagnose blood test, urine test, அதெல்லாம் எதுக்கு பண்றாரு, to first diagnose the problem. What is the problem in me? அப்புறம் தான் என்னது, ட்ரீட்மெண்ட், மருந்து எழுதுவார், பிரிஸ்கிரிப்ஷன். சோ நம்ம லைஃப்ல what is the problem, diagnosing the problem is going on. டயக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் எதுக்கு நீங்க உள்ள வருவீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வர முடியும். அதுல இருந்து நான் தப்பிக்கிறது எப்படி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே மடிகிற இந்த வாழ்க்கை தான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு டயக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுல உறுதி ஆயிட்டோம்னா வேதாந்தம் அப்படியே உங்களுக்குள்ள வந்து அப்படியே நீங்க வேதாந்தத்தை வேதாந்தத்துக்குள்ள நீங்க என்ன ஆயிருவீங்க, உள்ள விழுந்துட்டு. ஏன்னா இதுதான் உண்மையான தீசிஸ் பண்ணக்கூடிய இடம், பேப்பர் சப்மிட் பண்ணக்கூடிய இடம் எதுதான். அதை விட்டுட்டு உங்களுக்கு PhD வேணும், ஆனா எங்க போயிட்டு இருக்கிறோம், இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ட்ரைங் டு கெட் சப்மிட் பண்ணணும் டிகிரி வாங்கணும்னு. இது வந்து லைஃபுக்கு ஃபுல் லைஃப் நம்ம இதுதான் பேஸ் பண்ணணும். அதான் சொல்றாரு, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமோ அல்லது பொய்யான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமோ கிடையாது. ஆனா வாழ்க்கை அப்படித்தான் ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்குங்கிறத அவர் அங்க விளக்கல. அது நம்மளோட ஆச்சாரியர்கள் மறுபடியும் அந்த இடத்துல புரியும். இதுதான் வந்து வேதாந்தம். கற்றுக்கொள்வது என்பது
ட்ரைங் டு கெட் பிஹெச்டி, இருக்கிற வஸ்துவில் பிஹெச்டி பெறுவதுதான் வேதாந்தம். மற்றபடி இந்த குடும்பம், வாழ்க்கை, பணம் சம்பாதிக்கிறது, உடல் ஆரோக்கியம் எல்லாமே எதுலதான் இல்லாத ஒரு விஷயத்தில் அது கஷ்டப்பட்டு வேற பிஹெச்டி வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். you never get பிஹெச்டி. ஏன் இருந்தா தானே அதுல பிஹெச்டி நீ வாங்க முடியும். இல்லாத விஷயத்துல எப்படிங்க பிஹெச்டி வாங்குறது? யூ cannot get பிஹெச்டி மீன்ஸ் ஆனந்தம், அமைதி, நிம்மதி. அது we are trying to get from the worldly matters. ஈஸ்வரன் சொல்றாரு, you cannot get the PhD, that is means ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி, that is PhD you cannot get in the worldly matter because இல்லாத ஒரு விஷயத்துல நீ தேடிட்டு இருக்கிற. அதைத்தான் இங்க நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இப்ப தமிழ் படிக்கிறேன். மித்யா ஞானமோ, இப்ப நான் புரிஞ்சுக்கல, ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப ஒரே சிம்பிளா போட்டாங்க. இந்த அத்தியாசம்ங்கிறதெல்லாம் நம்ம குரு பரம்பரையில படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாஷையின் தர. ஏன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சங்கராச்சாரியர் விளக்கல. இப்ப எப்படி நான் விளக்குறேன், நீங்க எப்படிங்க இதை கண்டுபிடிக்கிறீங்க? தைத்திரிய பாஷ்யத்தை நாங்க படிச்சிருக்கோம். தைத்திரிய பாஷ்யத்துல இந்த 2 வேர்டுக்கும் இதுதான் விளக்கம்னு எழுதியிருக்காரு சங்கராச்சாரியா. புரிஞ்சுங்களா? அதை படிச்சதுனால இங்க நம்ம என்ன பண்ண முடியுது, கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். நாங்க சோனமா இல்ல, எங்க குருஜி இப்படி சொல்லி கொடுத்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இதே வேர்டை போட்டு எது மித்யா ஞானம் இஸ் ஈக்குவல் டு நீட்டா எழுதிருப்பாரு. படிக்கும் போது ஃபியூச்சர்ல படிக்கலாம். மித்யா ஞானம் இஸ் ஈக்குவல் டு இது அர்த்தம், நான் யூஸ் பண்ற வேர்டுக்கு இதுதான் அர்த்தம் என்று நீங்க கோ அண்ட் ரெஃபர் தைத்திரிய பாஷ்யம். நான் சொந்த கதையை ஓட்ட முடியாது. தமிழ் படிக்கிறேன். மித்யா ஞானமோ அல்லது அதன் வாயிலாக அறியப்பட்ட ஆபாச மாத்திர வஸ்துவோ அறிவதற்கு யோக்கியமானது அல்ல. அவர் ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. பட் இட் நீட்ஸ் கிளியர் கிளாரிபிகேஷன் இந்த இடத்துல. இப்ப என்ன ஆகுது தெரியுங்களா? டாபிக் மாறுது. அபியுபேதவாதம் முடிந்து விட்டது. அதோட கோடு போட்டுக்குங்க. இவ்வளவு நேரம் என்னது, சப்போஸ் நீ சொல்றது உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் எது தவறான விஷயங்களை உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பிஹெச்டி எல்லாம் பண்ண தேவையில்லை, கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாரு. கவுனவாதத்துல உட்காந்துக்கிட்டு சிங்கம், அந்த பையனுக்கு சிங்கத்துக்கு என்ன சம்பந்தம், அவனுடைய தாடி இப்படி இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், நீ உட்காந்து சிங்கத்தையும் அவனையும் மேட்ச் பண்ணிட்டு வேண்டாத வேலை உற்று. there is no need for indirect explanation for karma. அதுக்கு உட்காந்து நீ இப்படி மண்டைய உடைச்சுக்காத. ஞான கர்ம சமுச்சயவாதியே கூப்பிடுறாரு, ஞான கர்ம சமுச்சயவாதியே, விருத்திக்கார மதத்தில் உள்ளவனே, நீ நாட் டூ பிஹெச்டி கர்மா. அதுல அவ்வளவு தேவை பிஹெச்டி பண்றதுக்கு அது வர்த்தி கிடையாது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். there is no to repeat also. திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் கர்மத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்ப என்ன ஆகுது, டாபிக் சேஞ்ச் ஆகுது. ந அபி நித்யானாம் அகரணாத் அபாவாத் பிரத்யவாய பாவோத்பத்திஹி நாசதோ வித்யதே பாவக இதி வசனாத் கதம சதக சஜ்ஜாயத. சாந்தோக்கிய உபனிஷத்து 6:2 இது தர்ஷிதம். எங்க போறாரு கொட்டேஷனுக்கு? நம்மளுடைய ஃபேமஸ் சாந்தோக்கிய உபனிஷத்துல இருந்து அவர் அடுத்த வாதம், மெசேஜே ராங்னு சொல்ற, நீ சொல்ற மெசேஜே தப்பு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், நீ இப்படி சொல்றதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வருது, தப்புன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, நீ சொல்றதே தப்பு, உன்னுடைய இன்டர்பிரேஷன் இஸ் ராங், கம்ப்ளீட்லி ராங். அதுதான் சொல்ல போறாரு. இதுல என்ன மீனிங் எழுதிக்கலாம்? ந அபி நித்யானாம் அகரணாத் அபாவாத். நீ என்ன சொல்ற, உன்னோட மெசேஜ் என்ன? மெசேஜ் இப்ப அப்படியே நெகேட் பண்ணிட்டார். உன்னோட மெசேஜ் என்ன சொன்ன? நித்திய பின்னால வச்சுக்கலாம். நித்யானாம் அப்படின்னு என்ன? நித்திய கர்மத்தை செய்வதால், அகரணா செய்யாமல் விடுவதால், நித்திய கர்மத்தை செகண்ட் இறைவன் கொடுத்த 2வது ஸ்டேட்மெண்ட்ல இவ கை வைக்கிறார். இப்போ நீ என்ன சொன்ன? நித்திய கர்மத்தை அகரணாத் பண்ணலின்னு என்ன பண்ண சொன்ன? அபாவாத். நீ அது நித்திய கர்மத்தை நீ பண்ணலினா என்ன வரும்னு சொன்ன? பிரத்யவாய தோஷ உற்பத்தி. பிரத்யவாய தோஷம் உற்பத்தி ஆகுது நீ சொல்ற. உன்னுடைய ஸ்டேட்மெண்ட், என்னோட மெசேஜ் என்ன? நித்திய கர்மத்தை செய்யலினா
பிரத்யவாய தோஷம் உற்பத்தி ஆகிறது அப்படி நீ சொல்ற. அதாவது செய்யாத ஒன்றிலிருந்து ஒன்னு உற்பத்தி, அபாவத்திலிருந்து பாவம் உற்பத்தி ஆகுது நீ சொல்ற. பேசிக் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ங்கிற என்னுடைய மெசேஜ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா இப்ப என்ன சொல்றாரு, அபாவத்திலிருந்து செயலின்னு என்னங்க, பாவம் இல்லாத செயலி இல்லை, ஒண்ணுமே செயலி இல்ல, அதுல இருந்து என்ன வருங்கிற நீ, பாப்பம் வருது. இல்லாத ஒன்றிலிருந்து இருப்புடைய ஒன்று வருகிறது. பிரத்யவாய தோஷம்னு அனுபவிக்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கு இருப்பு வருதா இல்லையா? இஸ் இட் பாசிபிள்? இல்லாத ஒன்றிலிருந்து இட்லி மாவே இல்ல, எப்படிங்க இட்லி வரும்? ஃப்ரிட்ஜ்ல இட்லி மாவு கிடையாது. அவன் என்ன சொல்ற, நீ இட்லி மாவே என்கிட்ட இல்ல, ஆனா என்ன வருதுங்கிற, இட்லி வருது. இஸ் இட் பாசிபிள் வித்தவுட் இட்லி மாவு? ஹவு கேன் யூ கெட் இட்லி? இதத்தான் அவர் சொல்றாரு. காரணம் இல்லாத போது, அபாவம் இல்லாத ஒன்றில் இருந்து எப்படி ஒண்ணு வர முடியும்? அதுதான் கொடுக்கிறாரு, நாசதோ வித்யதே பாவக. இது எங்க கொட்டேஷன்? 2/16 2வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு இறைவன்? நாசத்தோ வித்யதே பாவக. அசத்திலிருந்து சத்து வர முடியாது, அபாவத்திலிருந்து பாவம் வர முடியாதுன்னு கிருஷ்ணரே 2/2/16 சொல்லியிருக்காரு. சாந்தோக்கிய உபனிஷத் இது ஸ்மிருதி பிரமாணம். அடுத்து என்ன சொல்றாரு? ஸ்ருதி பிரமாணத்தை கொட்டேஷன் போறாரு. சாந்தோக்கிய உபனிஷத்துல கதம் அசத்தக சஜ்ஜாயத்தே, எப்படி அசத்திலிருந்து சத் வர முடியும் என்று இறைவனே சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல? அபாவத்திலிருந்து, இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிற ஒன்று வர முடியாது. இதிச்ச தர்ஷிதம். இது எங்க ஃபவுண்டின்? தர்ஷித்தனா ஃபவுண்டின். திஸ் இஸ் காணப்படுகிறது. ஸ்ருதியிலையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதியில இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன கான்டெக்ஸ்ட்? இல்லாத ஒன்றிலிருந்து இருப்புடைய ஒன்று வர முடியாது. தந்தையே இல்ல, மகன் எப்படி வருவான்? தந்தைன்னு ஒரு ஆள் இருந்தா தான் அங்க என்ன வருவான்? மகன் ஒரு ஆள் வர முடியும். இல்லாத ஒன்றிலிருந்து இருப்புடையது வர முடியாது. அதுக்கு 2 கொட்டேஷன். ஒண்ணு ஸ்ருதி கொட்டேஷன், கதம் அசத்தக சஜ்ஜாயத்தே, காரணமே இல்லாம அங்க நம்ம படிச்சோம், காரியம்ங்கிறது வர முடியாது. 6/2/2 அது நம்ம படிச்ச சாந்தோக்கியத்துல 6வது சாப்டர்ல படிச்ச விஷயம்தான். அப்போ என்ன முடிக்கிறாரு இவரே? ஒரே லைன்ல முடிச்சிடறாரு, உன்னுடைய ஸ்டேட்மெண்டே தப்பு. என்ன? இல்லாததிலிருந்து நீ என்ன சொன்ன? நித்திய கர்ம அபாவாத் பிரத்யவாய தோஷ பாவம் வருகிறது. நீ என்ன சொன்ன? நித்திய கர்ம அபாவாத். செய்யலினா என்ன வருதுங்கிற? பிரத்யவாய தோஷ பாவம் வருது. சோ உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ இந்த சைட வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட் நெகேட் பண்ணல அவரு. யாரு? கிருஷ்ணன் சொன்னது 2 ஸ்டேட்மெண்ட்டை பூர்வபக்ஷி 2 விதமா நெகேட் பண்ணான். இவர் பாருங்க, சங்கராச்சாரியார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கிறார். அகர்மணி கர்ம பஷ்யத்தை எடுத்திருக்கிறார். எதுக்கு? விசாரத்துக்கு இல்லைங்களா? நித்திய கர்மத்தை பண்ணலினா உனக்கு பாபம் வருங்கிறது அவனுடைய 2வது ஸ்டேட்மெண்ட். வாட் அபவுட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? ஏன் அதை அவர் நெகேட் பண்ணல? மெசேஜ் ஏன் தப்புன்னு ஏன் சொல்லல? That need not be done. We can die by ourselves. ஏன்னா அது ரொம்ப ஈஸி, அதனால அவரு அதை விட்டுட்டாரு. என்ன அவன் சொன்னா? நித்திய கர்மத்தினால எந்த பலனும் இல்லைன்னு சொன்னானா, அக்கர்மணி பஷ்யத், கர்மத்தை பண்ணினா எந்த உனக்கு பிரயோசனமும் இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா? ஏன்னா இது தப்பு. இதுக்கு விசார எது சொல்றது, இதுக்கு பாஷ்யம் அதுக்கு நெகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாஸ்திரம் நீட்டா சொல்லி இருக்குது, நித்திய கர்மம் செய்யறதுனால 2 விதமான பலனை சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. அதை அவன் படிச்சானோ படிக்கலையோ அதை நெகேட் பண்ற அளவுக்கு அது விஷயமே அல்லங்கிற நான். அது அவ்வளவு சப்ஜெக்டுக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஸ்ருதியில இருக்குது. நித்திய கர்மத்தை பண்ணுவதினால் 2 பலன் ஸ்ருதி பிரமாணத்திலும் இருக்குது, ஸ்மிருதி பிரதானத்திலும் இருக்குது. நித்திய கர்மா ப்ரொடியூசஸ் 2 ரிசல்ட்ஸ். ஒன்னு, அதை டெய்லி பண்றதுனால, பஞ்சமகா யக்னங்களை நீங்கள் ரெகுலரா பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன்?
ஃபர்ஸ்ட் சாதன சதுஷ்டிய சம்பத்தியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் சொல்றேன் தெரியுதுங்களா? இப்போ தேவதை யக்னம் பண்ணுங்க, நரயக்னம் பண்ணு, நரயக்னம் பண்ணு, பித்ரு யக்னம் பண்ணு, ஏன் சொல்றேன் தெரியுதுங்களா? அது மூலியமா தான் நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? நான் வந்து கண்ண மூடி உட்கார்ந்து நான் வந்து ஸ்ரத்தையை வளர்த்தி கொள்ளணும், ஒண்ணும் முடியாது. ராகத்திலிருந்து விடுபடணும், துவேஷத்தை, அது கர்மயோகம். ராகத்வேஷத்து விடுபடுறதுக்கு கர்மயோகம். சாதன சதுஷ்டிய சம்பத்தி, விவேகம், வைராகியம், சமாதி சட்ட சம்பத்தி, முமுட்சுத்துவத்தை நீங்க பெறணும்னா பஞ்சமகாயக்கணத்தை தவிர வேற வழி கிடையாது. ராகத்வேஷத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா ரூம் போட்டு யோசனை பண்ணி பெறுவது அல்ல. கவுட்டி கவுட்டியா திங்க் பண்ணி பெறுவது அல்ல. இதை நான் இனிமேல் பண்ண மாட்டேன், இனிமேல் இதை இப்படி திங்க் பண்ண மாட்டேன்னு திங்க் பண்றது அந்த பெறுவது முடியாது. நாம இப்படி திங்க் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பேசக்கூடாதுன்னு உட்கார்ந்து உங்களுக்கு நீங்களே முயற்சி பண்ணி அகங்காரத்தில் நின்று சாதன சதுஷ்டத்தையும் நீங்க பெற முடியாது. அகங்காரத்துல செல்ஃப் எஃபர்ட் போடுறது, நானே யோசனை பண்ணி கண்டுபிடிக்கிறது, இதுல இருந்து விடுபடுவது எப்படி, இது இப்படி பண்ணா இது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இதுல இருந்து விடுபட்டுனா, இதெல்லாம் அகங்காரத்தில் நின்று போராடுவது. அகங்காரத்தில் நின்று நீங்க ராகத்வேஷத்திலிருந்து விடுபட முடியாது. நீங்க அகங்காரத்தில் நின்று சாதன சதுஷ்டிய சம்பத்தியும் நீங்கள் பெற முடியாது. அது விவேகமா இருந்தாலும் சரி, வைராக்கியமா இருந்தாலும் சரி, சமாதி சட்ட சம்பத்தியா இருந்தாலும் சரி, முமுட்சுத்துவத்தையும் கூட சேர்த்துக்கீங்க. நீங்க வந்து அகங்காரத்துல நின்றுதான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். எது இப்படி திங்க் பண்ணலாமா, இந்த கிளாஸ் இப்படி திங்க் பண்ணலாமா, அந்த கிளாஸ் அப்படி திங்க் பண்ணலாமா, உட்கார்ந்து யோசனை எனக்கு பக்குங்க. வகுப்பை இருக்கிறத மட்டும் உள்ள ஏத்திக்கணும். அதை மறுபடியும் உள்ள போய் தீசிஸ் பிஹெச்டி பண்ணாதீங்க. அதுல நாள் பிரயோசனம் கிடையாது. ராகதேசம் விடுபடணுமா, கர்மயோகத்தை தவிர வேற வழி கிடையாது. நீங்க சாதன சதுஷ்டிய சம்பத்தியில பெறணுமா, அதுல இருந்து விடுபடுதல. சாதன சதுஷ்டிய சம்பத்தி நீங்க பெறணும்னா நித்திய கர்ம அனுஷ்டானம் பஞ்சமகா யக்னத்தை வாட்டுக்கு நீ பண்ணிட்டு இருக்கணும். மண்டைக்குள்ள எதையும் என்ன பண்ண ரூம் போட்டு நீ எதையும் யோசிக்க, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தனியாக ரூம் போட்டு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதாந்தத்தில் கிளாஸ்ல என்ன கருத்துக்கள் சொன்னாரோ அதை என் மண்டையில பதிய வைத்தால் போதும், அடுத்த கிளாஸ்க்கு வந்துடணும். அந்த கிளாஸ்ல என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்களோ அது எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சுன்னா அதோட மூடி வச்சிடணும். உட்கார்ந்து நான் அது நிதித்தியாசனம் பண்றேங்கிற பேர்ல எதையாவது உட்கார்ந்து யோசனை பண்ணீங்கன்னா வேலைக்காவாது. எப்ப வேலைக்காகும் தெரியுங்களா? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ் ஆகும். பஞ்சமகா யக்னத்துல கம்ப்ளீட்டா விட்டுற வேண்டியது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா எனக்கு வசதி இல்லைங்க, வீட்டுக்கார விட மாட்டாருங்க, பிள்ளை கூட மாட்டாங்க, பசங்க கூட மாட்டாங்க, எதையோ ஒரு காரணம் பார்த்துக்குங்க. எதையோன்னு சொல்லி எனக்கு டைம் இல்லைங்க, நான் வேலைக்கு போறேங்க, நான் சம்பாதிக்கணுங்க, நான் தாங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன் இந்த ஹவுஸ், நீங்க என்ன சொன்னாலும் வேலையாவாது. என்ன வேலையில் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணி ஆகணும். அதுல சாய்ஸே கிடையாது. ஏன்னா பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் சாதன சதுஷ்டிய சம்பத். தேவதை யக்னம், பித்ரு யக்னம், நர யக்னம், பூத யக்னம், எதை விடப்படாது. இல்லைங்க இந்த நர யக்னம் ஒண்ணுதாங்க நான் மிஸ்ஸிங், மத்ததெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி காலேஜ் ரிஷி யக்னம், தேவதா யக்னம், சாண்டிங், நர யக்னம் ஒண்ணு இல்லைன்னாலும் ஊத்திக்கணும். யூ கேனாட் கெட் எது சாதன சதுஷ்டிய சம்பத்தி. எங்கோ ஒரு பக்கம் லேக் ஆகிட்டே இருப்போம் பாத்துங்க. நாமளும் முயற்சி பண்ணுவோம், திருப்பி இந்த மரத்துல எண்ணெய் பூசி வச்சு மேல ஏறினா அந்த பையன் கொஞ்சம் தூரம் ஏறி இறங்குறான் பாருங்க, கொஞ்சம் தூரம் ஏறுவான், அப்புறம் விழுவான், அப்புறம் கொஞ்சம் தூரம் அது மாதிரி வழுக்கி போவதற்கு காரணம் நரயக்னம் இல்லை என்றால், எது ஒண்ணு இருந்தாலும் இல்லைனாலும் சரி, பூத யக்னம் இல்லைனாலும் சரி, நரயக்னம் இல்லை. ஏன் நிறைய பேர் நினைக்கிறது நரயக்னம் ஒண்ணுதாங்க எனக்கு கஷ்டம், மத்ததெல்லாம் தேவத யக்னம் எல்லாம் பண்ணிடுறேன், இது ஒண்ணுதானே, அது ஒண்ணு போதும். நம்மள சறுக்கு மரத்தில் கீழே விழுவிப்பதற்கு அது ஒண்ணு போதும். ஏன்னா அதுதான் வந்து குரு சேவைக்கு ரீப்ளேஸ் பண்றது. குரு சேவை உங்களால பண்ண முடியாது, நரயக்னம் பண்ணலைங்கிறது படிக்காததுக்கு சமம். வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்ணாதவங்களுக்கு என்ன லெவலோ அதே என்ன ஒரு கர்வம் வந்திருக்கும், எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் சாந்திக்கு பிரஸ் முடிக்க போறேன், அது வேணா சொல்லிக்கலாம், வாயில வேணா வட சுட்டுட்டு வந்திருக்கலாம், உள்ள எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் நம்மளால காண முடியாது. சோ அது எப்படி நித்தியம்னா ரெகுலரா நரயக்னம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரு சேவை இல்லாதவர்கள் கிடைக்கக்கூடிய அடுத்த ஆயுதம் நரயக்னம். குரு சேவை பண்றவங்களுக்கு அவ்வளவு முக்கியம் நரயக்னம் வரவே வராது. ரெண்டு இல்லையும் போது நீங்க 10 வருஷம் என்ன 20 வருஷம் உங்க சாந்தோக்கியம் என்ன தைத்திரிய பாஷ்யமே படிச்சாலும்
வாழ்க்கைக்கு பிரயோசனப்படாது. ஏன்னா உண்மைன்னு சொல்லித்தான் ஆகும். அது சில பேருக்கு வலிக்கும். ஐ கான்ட் டு எனிதிங். ஐயோ இப்படி சொல்றாங்களே, இப்படித்தான் அங்க இருக்குது போடுறாங்க பாருங்க. நித்திய கர்மத்தினால 2 ரிசல்ட். ஒன்னு சாதன சதுஷ்டய சம்பத்தி. 2வது என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் என்ன சொல்றது, வேர்லி ப்ராஸ்பரிட்டி. ஒரு குடும்பம் எனக்கு உலக விஷயங்கள் எது வேணுமோ அது நம்ம கேட்காமையே எந்த நேரத்துக்கு எது வரணுமோ அது வந்து சேரும். எந்த காலத்தில் நமக்கு கேட்க தெரிஞ்சிருக்காது, நம்ம மூளைக்கு அது எட்டி இருக்காது அடுத்த வருஷம் இது வேணும்னு. நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணு. நீங்க நிறைய கிணத்தை சேர்த்திக்கிறீங்க, ஒன்ன மட்டும் விட்டுட்டுன்னு பேசக்கூடாது. நீங்க பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு எது எப்படி எவ்வளவு வேணுமோ, எப்போ எவ்வளவு எது வேணுமோ அதற்குண்டான சூழ்நிலை வந்து அமையும். பிரேயரே தேவையில்லை. பிரேயர்னு என்ன கோயில போய் எனக்கு அதை கூட இதை கூட கேட்கறோம் இல்லைங்களா? தேவையே இல்லை. இது வந்துங்க அனுபவத்தில் கூறுவது. இது ஏட்டு சுரக்காய் அல்ல. நீங்க அதை செஞ்சு பார்த்து அதனுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். ஏன்னா அது சாஸ்திரம் சொல்லுது, யூ வில் கெட் வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சாதன சதுஷ்டய சம்பத்தி. 2வது பெனிஃபிட் என்ன? வேர்ல்ட்லி பெனிஃபிட். உங்க பசங்க பொண்ணுங்களுக்கு குடும்ப அமைதி, குடும்ப சந்தோஷம், பினான்சியல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எது வேணா எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம், குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், குடும்பத்திற்கு உங்களுடைய ஆரோக்கியம், என்னுடைய உடல் ஆரோக்கியம், குடும்பத்தோட ஆரோக்கியம், அப்புறம் ஒரு சம்மனனம், வீட்டுக்குள்ள ஒரு சம்மனனம், எல்லாமே தானா கிடைக்கும். ஆனா நாம அகங்காரத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் இந்த கோயிலுக்கு போய் எலுமிச்சை மாலை போட்டு அதை பெற்றேன், இந்த ஜோசிகாரங்கிட்ட போய் இந்த பரிகாரத்தை கேட்டு இதை பண்ணுனாதான் சனி பயிற்சி நான் நல்லது பண்ணிட்டேன் நீங்க நினைக்கிறீங்க. குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணு எப்ப நினைக்கிறீங்க? ஒரு ஜோசிகாரன்ட்ட போய் அதுக்குண்டான பரிகாரத்தை நான் கேட்டு, சனி பிரதோஷத்துக்கு என்னமோ சொல்றீங்களே, சனி தோஷம், 7 சனி 8 சனி 9 சனி, அதுக்கு அந்த ஜோசிகாரன் என்ன பரிகாரம் சொல்றாரோ அது கால் தூசுக்கு சமம். அவர் கொடுக்கிற பரிகாரத்தை நீங்க பண்றதுங்கிறது அந்த நம்ம பண்ற நித்திய கர்மத்தினுடைய கால் தூசு தான் நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அவர் எலுமிச்சை மாலை போட சொன்னாரு, இந்த கோயிலுக்கு போக சொன்னாரு, அவர் காசெல்லாம் கேட்கறது இல்லைங்க, கோயிலுக்கு தான் போக சொல்ல. எஸ், போயிட்டு வாங்க, தப்பு இல்லைன்னு சொல்லல. இதான் கம்பேர் பண்ணும்போது அது வேலிடிட்டியே கிடையாது. தன்னுடைய வேலிடிட்டி அது இழந்துரும். எது, ஒரு சனி பயிற்சி வருது, கேது புத்தி இருக்குது, ராகு புத்தி இருக்குது, எதையோ சொல்றீங்க இல்லைங்களா, அதுக்குண்டான ஒரு பரிகாரம் பண்றோம் பாத்தீங்களா, அது ஜோசிகாருடைய அகங்காரத்திலும் என்னுடைய அகங்காரத்திலும் இன்னும் நான் போராடிட்டு இருக்கிறதுக்கு ஆச்சுங்களா. இது போராட்டமே இது தேவையில்லை. எப்போ 7 சனி வர்றதுக்கு முன்னாலேயே அந்த சனி காலத்தில் என்னென்ன கஷ்டங்கள் உண்டான பரிகாரத்தை அதுக்கு 7 சனி ஆரம்பிக்கும் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு? டெய்லி தேவதா பஞ்சமகா யக்னங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு நான் அடுத்த இந்த மாசத்துல இருந்து சனி பயிற்சி நடக்குது, சனி புத்தி வருது, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். சுவாமிஜி என்ன சொல்லுவாரு, அந்த 7.5 வருஷத்துக்கு நீங்க கஷ்டப்படணுங்கிறதால சொல்லுது சனி மாற்றம் 7 சனிங்கிறது. ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா இந்த 7.5 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த 7.5 வருஷத்துக்கு என்னென்ன கஷ்டம் வருமோ, பாப்பக்ஷயம் ஆகும் போது என்ன புண்ணியம் இருந்தால் அதை தலைக்கு வர்றது தலைப்பாயோட மாத்திக்கலாமோ அந்த புண்ணியத்தை அதற்கு முன்பே நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், ஆட் பண்ணி வச்சிருப்போம். சப்போஸ் அந்த காலத்து நம்மளால பூஜை பண்ண முடியல, யக்னங்கள் பண்ண முடியலனா கூட, ஏன்னா அந்த கஷ்ட காலத்துல பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வரும். அப்ப நீ முன்னால சேர்த்து வச்சிருக்க பாத்தியா புண்ணியம், அது உதவும். இதனாலதான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க நாங்க பிடிக்கிறோம், பஞ்சமாக யக்னம் பண்ணினியா, போட்ட எடு போடு. ஏன் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுனாலதானே சொல்றோம். அப்போ குடும்ப நலனுக்கும் பஞ்சமாக யக்னம் தேவை. நீங்க என்ன சொல்றீங்க, குடும்ப நலனை காப்பாற்றுவதற்கா, குடும்ப நலனின் மேல் எனக்கு அதிக டைம் செலவு பண்ண வேண்டி இருக்கிறனால பஞ்சமாக யக்னம் அல்ல. என்ன முட்டாள்தான். குடும்ப நலனை குடும்பத்திற்காக நான் சம்பாதிக்க போறேன், அதனால பஞ்சமாக என்ன ஒரு, அது அகங்காரத்தில் எடுக்கிற முடிவு. மாஃபியா லேடிஸ் டேக்கிங் டெசிஷன் இல்லைங்களா. குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நான் வேலைக்கு போறேங்க, வேலைக்கு போறதுனால என்னால பஞ்சமாக இயக்கம் பண்ண முடியல நீங்க சொல்றீங்க இல்லையா. 100% அகங்காரத்தில் நின்று எடுக்கிற முடிவு. இவர் என்ன சொல்றாரு, இறைவன் என்ன சொல்றாரு,
நீ பஞ்சமகா யக்னத்தை பண்ணு, உனக்கு வேர்ல்டி பெனிஃபிட் என்ன வேணுமோ பிளஸ் சாதன சதுர்த்தி சம்பத்தி, நான் அதை பத்தி கூட வரல, நீங்க வேர்ல்டி பெனிஃபிட்டுக்கே சொல்றேன், நான் அதை கொடுக்குறேன் சொல்றாரு பெரியவன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு, அதைத்தான் சங்கராச்சாரிய நெகேட் பண்றாரு, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அகங்காரத்தில் நிக்கிறதுனால, அஜ்ஞானத்தில் நிக்கிறதுனால என்ன சொல்றோம், வேலைக்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேலைக்கு போறதுனால ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் 100% அகங்காரம். இறைவனோட வாக்கு என்ன, நீ இத பண்ணு நான் அதை தரங்குற, பஞ்சமகா யக்னத்தை பண்ணி ஓப்பனா சொல்லிட்டாருங்களா, வேர்ல்டி பெனிஃபிட் நான் தரேன், எப்ப வேணும் உனக்கு கேட்க தெரியாது, உனக்கு எப்போ எது எவ்வளவு வேணும் கேட்க தெரியாது, எனக்கு தெரியும் உனக்கு எப்போ எது இருந்தா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆவா என்பது எனக்கு தெரியும். என்னை விட அப்ப என்ன நம்பணும், என்னை விட இறைவனுக்கு எனக்கு என்ன நல்லது, அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதை விட இறைவனிடம் சரணாகதின்னு என்னது, பஞ்சமகா யக்னம் பண்ணீங்கன்னா சரணாகதி டு ஈஸ்வரஹா. எப்ப நீங்க பஞ்சமகா யக்னம் பண்றீங்களோ தட் இஸ் சரணாகதி. அப்படி அவர் சொல்றாரு, நான் செய்யறேன், அதாங்க சரணாகதி. யுவர் ஃபேமிலி ஜாபு போறனா போங்க, வேண்டாம்னு சொல்லல, பஞ்சமகா யக்னங்கள் பண்ண முடியற அளவுக்கு இருக்கிற ஜாபுக்கு போங்க. ஒரு நாளைக்கு 12 hours ஒர்க் பண்றதுன்னா எங்க போய் நீங்க பஞ்சமகா யக்னங்களா பண்றது, 12 மணி நேரம் வேலை, அந்த ஜாப் தேர்வு பண்ணாதீங்க. வாழ்க்கையில் என்ன வச்சுக்கணும், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்டேட்ஸ்ல இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. யார் அங்க போய் சொல்லி, பாரத பூமி இந்த பூமியில பிறந்துச்சு யாரு உங்களை அங்க போச்சோன்னா அகங்காரத்தில் எடுத்த முடிவு அங்க போய் போது. இப்ப என்ன சொல்றீங்க, இங்க எல்லாம் எனக்கு பஞ்சமகா யக்னம் எல்லாம் பண்ற டைம் இல்ல, அல்லது அந்த அந்த சூழ்நிலை இல்லை. ஏன் யார் சூஸ் பண்ணது, ஆஸ்திரேலியா போய் கோரன்னு யார் சூஸ் பண்ணது, நீங்க தானே முடிவெடுத்தீங்க. அது அகங்காரத்தில், அதைத்தான் சொல்றேன், அகங்காரத்தில் ஒரு மனிதன் அதை காப்பாற்றுவதற்காகத்தான் வேத தாயை பூணூல போட்டு என்ன பண்றாங்க அந்த காலத்துல, அந்த பையனை வேத தாய்க்கு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த பெற்றெடுத்த தாயினால கரெக்டா முடிவெடுக்க முடியாது. மேபி டபுள் டிகிரி ஹோனர் வச்சிருக்கலாம், நீங்க டபுள் டிகிரி வச்சிருக்கலாம், பயங்கர ஐக்கியம் உள்ள பேரண்டா இருக்கலாம், பட் அந்த குழந்தைக்கு எந்த காலத்துக்கு என்ன வேணும், எது சிறந்ததுன்னு இறைவன் கரெக்டா முடிவெடுத்துவார். அப்ப அந்த பையன் என்ன பண்ணணும், சரணாகதி ஆகணும். அதுக்குத்தான் என்ன வாழ்க்கை, ஆர்த்தடாக்ஸ் செட்டப் ஃபேமிலிங்கிறது அதுக்குத்தான். வேத தாய்க்கு அவன் போயிடணும், சரணாகணும். சோ புரியுதுங்களா. இப்ப என்ன பார்த்தோம், 2 ஏன்னா ஏன் அது நெகேட் பண்ணிருக்கா சொன்னேன், 2 ஸ்டேட்மெண்ட்ல சங்கராச்சாரியார் நித்திய கர்மத்தை அக்கரணத்திலிருந்து அபாவத்திலிருந்து பாவம் வர முடியாதுங்கிறதுக்கு நெகேட் பண்ணி சொன்னாரு. என்ன காலத்திலயும் இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறது வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் பூர்வபக்ஷியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் நெகேட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நாமளே எடுத்து வச்சு நெகேட் பண்ணிக்கிறோம். ஏன் சாஸ்திரத்துல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லை, அதனால அவர் நெகேட் பண்ணல. என்ன சொல்லுது சாஸ்திரம், நித்திய கர்மத்தினால். அவன் என்ன சொல்றான், பலன் இல்லைன்னு சொல்றான். அட பாவி, எத்தனை கொட்டேஷன் வேணுமா நான் சொல்றேன். நித்திய கர்ம அனுஷ்டானத்தின் மூலியமாக தான் தெளிவாக சாஸ்திரம் சொல்லுது, யூ வில் கெட் 2 benefits. ஒன்னு லௌகிகா வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ், ப்ராஸ்பாரிட்டி, வேர்ல்ட்லி ப்ராஸ்பாரிட்டி. என்ன வேர்டு வேணா உங்களுக்கு என்ன புரியுங்க, நாலு வேர்டு மாத்தி மாத்தி போடுறேன். வேர்ல்ட்லி ப்ராஸ்பாரிட்டி எல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இறைவன் சொல்ற வேதத்துல இருக்காது. அடுத்தது என்னது, சாதனை ஒரு வேதாந்திங்க வந்தீங்க அப்படின்னா சாதனை சதுஷ்டிய சம்பத்தி. அப்புறம் பாருங்க, நீங்க சாதனை சதுஷ்டிய இதை விட்டுட்டீங்க, ஆயுசுக்கு நானும் பார்த்துட்டேன், அவங்களால பெறவே முடியறது இல்லை. ஏன்னா நம்ம டிராவல் ஆயிருக்கும் இல்லையா, எங்களோட டிராவல் ஆனவங்களும் எனக்கு பாக்குறோம் இல்லையா. ஒரு நரயக்னத்தை மிஸ் பண்ணிட்டு 20 வருஷம் படிச்சோம், இன்னும் அதன் பலனை அனுபவிக்க முடியாதவர்கள் கண்கூட நான் பார்த்தேன். ஒரே ஒண்ணு மிஸ், எல்லாம் பண்ணிருப்பாங்க, நரயக்னம் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அதனால 20 வருஷம் படிச்சோம், 25 வருஷம், எனக்கு இன்னும் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 25 வருஷம் படிச்சோம், இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித பிரயோசனத்தையும் காண முடியும். வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி தான். எவ்வளவு அதை வந்து நம்ம சொல்லணுமா வேண்டாமா, புரிஞ்சுங்களா. இப்போ கடைசி இதை படிச்சிடலாம். நாபி நித்யானாம் அகரணாத் அபாவாத், கடைசி 358ல கடைசி, அபாவாத் பிரத்யவாய பாவோத்பத்தி நாசதோ வித்யதே பாவக இதி வச்சனாத் கதம் அசத்தக சஜ்ஜாயத இது சாந்தோக்கிய உபனிஷத் தர்ஷிதம். இதுதான் இப்ப நான் விளக்குனேன். இப்ப நீங்க ஒரு சின்ன வேலை பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாஷ்யம் எங்க இருக்குது, பேஜ் நம்பர் 359ல
என்ன ஆரம்பிக்குது? அசத்தக சஜ்ஜன் படிக்கிற பாருங்க. असतः सज्जन्म प्रतिषेधात् असतः सदुत्पत्तिं ब्रुवता असत्येव सत् भवेत् सत्येव असत् भवेत् इति उक्तं स्यात् तत् च अयुक्तं सर्व प्रमाण विरोधात्. என்ன சொல்றாரு? நீ சொல்றது எந்த பிரமாணத்திலையும் நம்ம ஏத்துக்க முடியாது முடிக்கிறார். இப்ப என்ன பண்ணுனாங்க, இந்த கடைசி 258ல கடைசி வேர்ட் இருக்கு பாருங்க, தர்ஷிதம் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். உங்க புக்ல எந்த பேஜ்னு தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி படிச்ச நாபி நித்யானாம்னு ஒரு பாஷ்யம் படிச்சு பாத்தீங்களா? அதுல கடைசி வேர்டு என்னன்னு பாருங்க, தர்ஷிதம். அந்த வேர்டை அடிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல அடிச்சு விட்டுட்டு அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். அப்பதான் இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அடுத்த வாசம் எப்படி படிக்கணும்? இப்போ அந்த தர்ஷித்தை அடிச்சுட்டு அசத்தக சஞ்சன்ம பதிஷேதாத்து அதோட ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? திருப்பி சொல்றேன். நாபி நித்யானாம் அகரணாத் அபாவாத் பிரத்யவாய பாவோத்பத்திஹி நாசதோ வித்யதே பாவக இதி வச்சனாத் கதம் அசதக சஜ்ஜாயத இதி ச தர்ஷிதம். அந்த தர்ஷிதத்தை ஒரு சின்னதா அடிச்சு விட்டுருங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகும். இதி அசத்தக சஞ்சன்ம பிரதிஷேதாத்து அங்கதான் அது முடியும். தர்ஷித்தத்துக்கு பதிலா இப்ப என்ன வேர்டு அங்க ஆட் பண்றீங்க? அசத்தக சஜ்ஜன்ம பிரதிஷேதாத்து அதோட ஒரு தண்டம் போட்டு அந்த பகுதி கொண்டாந்து இங்க ஆட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அடுத்தது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அடுத்த பேரா அசத்தக சத் உற்பத்திம். புரிஞ்சுதா? அசத்தக சத் உற்பத்தி புருவதா அசத்தேவ அந்த இடம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணும் போது இதெல்லாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் உருவாக்கி கொடுத்தது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நீங்க மீனிங் எழுதும் போது என்ன பண்ணிக்கணும்? இப்போ அசத்தக சஞ்சன்ம பரிஷேதாத்துங்கிறத கொண்டாந்து மீனிங் இதுல எழுதிக்கணும். தர்ஷித்துங்கிற வேர்டு எடுத்துட்டு அப்ப என்ன வரும்? அசத்தக மீனிங் சொல்ல எழுதிக்கல. ஏன்னா அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எழுதிட்டு போயிருங்க. அப்பதான் அடுத்த கிளாஸ். இப்ப என்ன வேர்டு? அசத்தக அப்படி என்ன? அபாவாத்து இல்லாத ஒன்றிலிருந்து, சத்து இருக்கிற ஒன்று, ஜென்ம பிறப்பு, பிரதிஷேதாத்து இஸ் நெகேட்டட் நிராகரணம் செய்யப்பட்டு விட்டது. இந்த இந்த பேரால என்ன நிராகரணம் செய்யப்பட்டு விட்டது? அசத்தக அசத்திலிருந்து சத்து இருப்பது, சத்து ஜென்ம அசத்திலிருந்து சத்து பிறப்பது என்பது நிராகரணம் செய்யப்பட்டு விட்டது. அதெல்லாம் கொண்டாந்து எங்க ரீப்ளேஸ் பண்ணணும்? தர்ஷித்தம்ங்கிற வேர்டுக்கு பதிலா இந்த மீனிங் அங்க எழுதிக்கணும். இந்த பேராவின் இந்த ஏரியாவுல எதை இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம்? நிராகரணம் பண்ணிருக்கோம். அசத்திலிருந்து இல்லாத ஒன்றிலிருந்து இருப்பது வருவது இஸ் நெகேட்டட். வர ஜென்மம் என்ன? பிறப்பு. அசத்திலிருந்து சத் ஜென்ம சத்து பிறப்பது என்பது பிரதிஷேதம் என்னது? இஸ் நெகேட்டட். அதோட என்ன பண்ணிக்கணும்? அந்த பேரா முடிஞ்சது. இப்ப இந்த பேரா எங்க இருந்து ஆரம்பிக்குது? அசத்தக எழுதிக்க மீனிங். அசத்திலிருந்து இந்த பேரா இங்க இருந்து ஆரம்பிக்குது. அசத்தக அப்படின்னு என்ன? சஷ்டி இருந்து, சாரி பஞ்சமி. அசத்தகங்கிறது பஞ்சமி. அசத்திலிருந்து சத் உற்பத்தியும் சத்து உற்பத்தி ஆவது என்பது யார் 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 சொல்லிட்டு இருக்கிற? புருவத்தானா? ஏ பூர்வபக்ஷி பை யூ. இந்த இடத்துல புருவத்தா யார் சொல்லிட்டு இருக்கிறாரு? பூர்வபக்ஷி ஏ அப்படின்னு அர்த்தம். உன்னால சொல்லப்படுவது அப்படின்னு அர்த்தம். புருவத்தானா பை பூர்வபக்ஷி. நீ சொல்ற பாத்தியா? அசத்திலிருந்து சத்து வருது, இல்லாததிலிருந்து இருக்கிற ஒண்ணு வருதுன்னு சொல்ற பாத்தியா? ஏ பூர்வபக்ஷி புருவத்தா அசத்யேவ சத்து பவேத்து. கொட்டேஷன் இந்த இடத்துல கொட்டேஷன் போட்டுக்கணும். அசத்யேவ சத் பவேத்து. அதாவது இல்லாததுதான் இருப்பாக மாறி இருக்கிறது. அசத்யேவ இல்லாததுதான் converted into existence. Non-existence is converted into existence. இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் ஈஸி. அதுவும் சரி. என்ன சொல்ற? அசத்திலிருந்து
நான் எக்ஸிஸ்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் சொன்ன பத்தியா அசத்திலிருந்து ஏவ சத் பவேத் கொட்டேஷன் க்ளோஸ் த கொட்டேஷன். அடுத்த கொட்டேஷன் சத்தேவ அசத் பவேத் சத்தேவ அசத் பவேத் அது ஒரு கொட்டேஷன். சத் வில் பிகம் அசத்து. இதுக்கு மீனிங் என்ன? சத்து தான் அசத்தாச்சு. இது யுக்தம் சியாத். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற புருவத்தாய பூர்வபக்ஷி, நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, யூ ஆர் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ். என்னது? அசத்திலிருந்து சத்து, சத்திலிருந்து அசத்து, இருக்குலிருந்து இல்லாதது, இல்லாதலிருந்து இருக்குது. ஏன்? அகர்மணி கர்ம, கர்மணி அகர்ம. அதான் சொல்றேன், கர்மணி அகர்ம, அகர்மணி கர்ம. இது மாதிரி இல்லாததுல இருந்து இருக்குது, இருக்கிறதுல இருந்து இல்லாதது. யார் ஸ்டேட்மெண்ட்? புருவத்தா. ஏய் பூர்வபக்ஷி, யூ ஆர் சேயிங் லைக் திஸ். யூ ஆர் மேக்கிங் ராங் ஸ்டேட்மெண்ட்ங்கிறார். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படிக்கிறார். முதல்ல வந்து சப்போஸ் சொல்லி இவ்வளவு நேரம் விளக்கிட்டு இருந்தாரு, அது அபியுபேதவாதம் சொன்னேன். இப்ப என்ன சொல்றாரு? நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. என்ன? இல்லாதல இருந்து இருக்குது வருது, இருக்குல இருந்து இல்லாத வருது, ரெண்டு என்னது? நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரணத்திலிருந்து ஒரு காரியம் வரணும். இப்ப அப்பாவே அப்படி வந்ததுன்னா அது உடனே மறைஞ்சிடும். விவஸ்தையிலின்னு பேர். எந்த ஒன்று காரணம் இல்லாமல், இது ஒரு ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கணும். காரணம் இல்லாமல் இருந்து காரியம் வராது. அப்படி காரியம் இருக்குன்னு சொன்னா இந்த சினிமால வரும் பாருங்க, அப்படியே கண்ணை மூடி கொந்தனா அப்படியே காணாம போறது, அது மாதிரிலாம் நடக்காது. அல்லது திடீர்னு வந்து அப்படியே இது வர மேஜிக் பண்றா பாத்தீங்களா, திடீர்னு கை விடுவான், பூவை காண்பா, அடுத்து அதுல இருந்து புறா பறக்கும். அந்த மாதிரி எல்லாம் மேஜிக் எல்லாம் இங்க நடக்காதுன்னு சொல்றாரு. இன்டைரக்டா தான் சொல்றாரு. என்னது? இருக்கிறது எது இருந்தது? பூ இருந்தது, அது இருந்து இல்லாத என்ன வந்தது? புறா மேல பறந்து வருது. மெஜிஷியன் வேலையெல்லாம் இங்க நடக்காதுங்கிறாரு. அதைத்தான் ஓப்பனா அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் தத்துச்ச சர்வ பிரமாணம் விரோதாத்து அயுக்தம். நீ சொல்றது எந்த கண் பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே ஏத்துக்க முடியாது. எது? இல்லாதல இருந்து ஒண்ணு இருக்குது வருதுங்கிறத பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே ஏத்துக்க முடியாது, அனுமான பிரமாணத்திலேயே ஏத்துக்க முடியாது, யுக்தி பிரமாணத்திலேயே ஏத்துக்க முடியாது, அர்த்தாபத்தி பிரமாணத்திலேயே ஏத்துக்க முடியாது. எந்த ஒரு பிரமாணத்தை வச்சு அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க, எது? இல்லாத ஒண்ணிலிருந்து இருக்கிற ஒண்ணு வருதுங்கிறக்கு சர்வ பிரமாண விரோதம். சாஸ்திரம் மட்டுமல்ல, நான் வந்து ஸ்ருதி பிரமாணத்தை மட்டும் வச்சு நான் நெகேட் பண்ணல. உன்னுடைய கண்ணே அது என்ன பண்ணாது? நம்பாது. காது அதை நம்பாது. சர்வ பிரமாண விரோதாத். நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் இஸ் கான்ட்ரடிக்டட் பை அவர் பிரமாணம். யுவர் பிரமாணா வில் கான்ட்ரடிக்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட். யுவர் பிரத்யக்ஷ பிரமாணம். ஏ பூர்வபக்ஷி, யுவர் பிரத்யக்ஷ பிரமாணம், நாட் ஒன்லி மை பிரத்யக்ஷ பிரமாணம். உன்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணம், உன்னுடைய அனுமான பிரமாணம், உன்னுடைய அனுப்பலத்தி சொல்றோம் இல்லையா, 6 பிரமாணம். ஸ்ருதி பிரமாணத்தை மட்டும் நான் நெகேட் பண்ண வேண்டாம். உன்னை நெகேட் பண்றதுக்கு என் கண்ணே போதும். உன்னை நெகேட் பண்றதுக்கு உன்னுடைய கண்ணே போதுங்கிறார். அதுவும் சத்துச்ச சர்வ பிரமாண விரோதா அயுக்தம். அயுக்தம் இட் இஸ் நாட் அக்செப்டபிள். உன்னுடைய கண்ணே அதை ஒத்துக்காது. எதை ஒத்துக்காது? இல்லாதல இருந்து ஒண்ணு வந்தது, அல்லது இருக்கிறதுல இருந்து இல்லாதது வந்தது, ரெண்டு என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஆக்சுவலா தைத்திரிய பாஷ்யம் சங்கராச்சாரியர் கொடுத்த விளக்கம். அக்கரணே பிரத்யவாய தோஷங்கிற இடத்துல அவர் அங்க விளக்கி இருக்காரு. அந்த விளக்கத்தை தான் நம்ம இங்க பார்த்தோம். இதுக்கு ஒரு தென்னாலிராமன் ஸ்டோரி சொல்லுவாங்களே, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா அந்த இடத்துல பொருந்தும். அதாவது ஒரு தென்னாலிராமனோட ஒருத்த ஃப்ரெண்டு, அவன் வந்து இந்த இல்லாதல இருந்து இருக்கு வர்றது, இருக்குல இருந்து இருக்கு வர்றதுங்கிறத வாதி. அந்த மாதிரி பூர்வபக்ஷி வாதின்னு வச்சுக்கலாம். அவன் தென்னாலிராமன் ஒரு பாடம் சொல்லி தருன்னு நினைப்பார். இந்த மாதிரி அசத்துவாதி அவன். அது பேர் அசத்துவாதின்னு சொல்லுவீங்க எல்லாம், பேர் அசத்துவாதி. எது? இல்லாதல இருந்து இருக்குது வந்தது. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தென்னாலிராமன் ஒரு ஸ்டோரி இருக்கு. குட்டி குழந்தைங்க ஸ்டோரி தான், நல்ல அர்த்தம் படிக்கும்போது பார்த்தேன். அதாவது அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அசத்துவாதி. அவன் எது அசத்துவாதினா இல்லாதல இருந்து இருக்குது வரும் நம்புறான். சூன்யவாதி எல்லாமே அசத்துவாதி தான். புத்த மதமே என்னதான் அசத்துவாதி, சூன்யத்திலிருந்து எல்லாம் வருமா. அந்த மாதிரி ஒரு ஆள் தென்னாலிராமன் ஒரு பாடம் சொல்லி தருன்னு நினைப்பார். இவனை ஒரு வழி திருத்துணுவனை இப்படியே உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். இப்ப கதை சொல்றேன், ஏன்னா அங்க டைம் அதிகமாயிட்டு ரெக்கார்ட் கம்ப்ரஸ் ஆகும். என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி அசத்வாதி இவர் என்ன சொல்லுவாரு, ஒரு அவன் கொண்டாந்து ஒரு நாள் வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு தானா நடக்கிறத அவர் யூஸ் பண்ணிக்குவார். என்ன பண்ணுவாரு, ஒரு 10 பாத்திரம், இதெல்லாம் வந்து எங்க வீட்டுல அந்த காலத்துல வெளியூர் போனா 6 மாசம் 1 வருஷம் ஆகும், திருடெல்லாம் பூந்துருவாங்க. அந்த காடு நம்மளாட்ட அட்டாளி புள்ள அடுக்கி வச்சிருக்காங்க, ஏதோ 4 பாத்திரம் வச்சிருந்துருக்காங்க. ஒரு பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம், அது மாதிரி நல்லா சமையல் செய்யற பாத்திரம் மண்பானத்துல விட்டுட்டு அவர் அந்த பாத்திரத்தை மட்டும் யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இவர் தன்னாயிரம் கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு 2 மாசம் போயிடுவார். 5 பாத்திரம் தான் கொடுக்கும். 10 கரெக்ட். அந்த தொழில் வந்து 10 கொடுப்பாரு. 10 பாத்திரம் கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிடுவார். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தென்னாலிராமன் என்ன பண்ணுவார், திருத்துருங்கன்னு நினைக்கிற எண்ணத்தோடு, யாராவது அசத்துவாதியா என்ன பண்ணுவாரு, 20 பாத்திரமா கொண்டு கொடுப்பாரு. அவன் கேட்பான், ஏங்க நான் அது 10 தானே கொடுத்தேன், என்னமா 20 கொடுக்குறீங்க? அது குட்டி போட்டுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம், 10 பாத்திரத்தை ஒன்னா வச்சு ஒரு பொட்டிக்குள்ள போட்டு வச்சிருந்தேன்னா அந்த 10 குட்டி போட்டு பொட்டி திறந்து பாக்குறேன், எனக்கு இன்னைக்கு தான் பாக்குறேன் 20 இருக்குது. அது அப்பா நீ உன்னோட பாத்திரம் குட்டி போட்டுக்கு, அது என்னது இல்லை, அதனால உடனே உனக்கு கொடுத்துட்டேன். இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் இதெல்லாம் குட்டியே போடலையே, பொட்டிக்குள்ள போட்டு வச்சா குட்டி போட்டுருவோம். எப்படி நமக்கு எல்லாம் வந்தாலுமே இல்லாஜிக்கலா இருந்தாலுமே அப்பத்திக்கு கண்ணுல எதுபடுது, 10 புதிய பாத்திரம் பட்டன அதை எதையோ இல்லாஜிக்கு அமுத்தி வச்சுட்டு, ஏன்னா மனசு புகுத்தி கண்டிப்பா கேட்கும், அது இல்லைன்னு சொல்லும். ஆனா 10 பாத்திரத்தை பார்த்தோன்னு ஆசை என்ன ஆயிடுச்சு, கொண்டா அப்படி 20 வைக்கிட்டு, சரி இப்படியே குட்டி போட்டுது, நாமளும் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கல, இவ்வளவு நாள் நல்லா குட்டியில போட்டு மூடி வைக்கலையே, நாமளும் பார்க்கல, ஏதோ ஒன்று சொல்லி அவனை தானே சம்மதி இது பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டான். போயிட்டு அவனுக்கு ஆசை, 10 கொடுத்தா 20, அப்ப இன்னும் கொஞ்சம் எச்சா கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் வீட்டுல வேற விட்டு இருந்த பானை சட்டி எல்லாத்தையும் கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்து குட்டி போட்டுருப்போம். அந்த வீட்டுல நம்ம வீட்டுலதான் குட்டி போடுற சக்தி இல்லையோ, அவன் வீட்டுல குட்டி போடுற சக்தி இருக்குதோ அப்படின்னு ரொம்ப நாளா டென்ஷன்லயே இருப்பான். நம்மளால பண்ண முடியல, அவன் பண்ணிட்டானே, அவன் வீட்டுல குட்டி போட்டுச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுவான், அடுத்த நாள் மெனக்கெட்டு ஊருக்கு போறக்கு பிளான் பண்ணும்போது 100 பாத்திரத்தை கொண்டாந்து கொடுப்பான். என்ன கணக்கு, அது ஒரு 800 1000 200, அட்லீஸ்ட் 200, ஒன்னு போட்டா கூட 200. ஏன்னா 10க்கு 20 கிடைச்சது, 100க்கு 200 கிடைக்கும். இல்ல நிறைய குட்டி போட்டுச்சு, நிறைய நாள் கழிச்சு வந்தா இவன் நினைச்சுக்கிட்டான் 2 மாசத்துல திரும்பி வந்தங்காட்டித்தான் 10 வந்து 20 இருக்குது. நாம இதே வந்து இன்னும் ஒரு மாசம் 2 வருஷம் கழிச்சு வந்திருந்தோம்னா இது இன்னும் நிறைய குட்டி போட்டுருக்கு இல்லையா அப்படின்னு கணக்கா போடுறான். போயிட்டு அதே மாதிரி திங்க் பண்ணி என்ன பண்றான், கொண்டாந்து 100 பாத்திரத்தை கொடுத்துறான். விலை போட்டு காசை போட்டு வாங்கி சந்தையில போய் 100 பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து, எல்லாம் வெண்கலம் பித்தளை அந்த மாதிரி பாத்திரத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், 2 வருஷம் ஆகும், போறதெல்லாம் போட்டு வைக்கிட்டோம், வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்பா. சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவாரு. 2 வருஷம் கழிச்சு வருவான். ஏன்னா அவன் நினைப்ப என்ன, குட்டி மறுபடியும் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும் உள்ள பொட்டிக்குள்ள. திரும்பி வருவான், பாத்திரம் கனவா கண்டுட்டு வருவான். அந்த கதையை பாத்தீங்கன்னா சூப்பரா எழுதிருப்பாரு. கனவா கண்டுட்டு வருவான், இதை வந்து நாளை வித்தரலாம், 10 வித்தரலாம், 10 வீடு கட்டிக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல உன்னை வித்த அப்புறம் மறுபடியும் வீடு கட்டிக்கலாம், நகை வாங்கிக்கலாம், பொண்டாட்டி வேற நச்சனா அவளுக்கு அந்த நகை வாங்கி கொடுத்துடலாம், இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே வருவேன். ஏன்னா 100 கொடுத்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது 2 வருஷம் போது கணக்கு போட தெரியல. 800 ஆயிருக்குமோ, 1000 ஆயிருக்குமோ, இல்ல 1500 ஆயிருக்குமோ, அந்த 500 வித்து நகை வாங்கிக்கலாம், இந்த 500 வித்து வீடு கட்டிக்கலாம், இந்த 500 வித்துக்கு பையனுக்கு ஏதாவது பண்ணிடலாம், இடத்த வாங்கிடலாம், வீட்டை கட்டிடலாம், கற்பனை. திரும்பி வருவார், அந்த கேட்பார், வேர் இஸ் மை பாத்திரங்கள், 1000 கொடுத்துட்டு போனனே, சரி 100 பாத்திரம் கொடுத்துட்டு போனனே, எவ்வளவு ஆயிருக்குது, எங்க இருக்குது அப்படின்னு கேட்பான். தென்னாலிராமன் கை விரிச்சுடுவார், எங்கிட்ட பாத்திரமே இல்ல. எனக்கு ஷாக் ஆயிரும், என்னது பாத்திரம் இல்லையா, என்னாச்சு, எல்லாம் செத்து போச்சு, 100 செத்து போச்சு, எப்படி பாத்திரம் சாவும் அவன் கேட்பான். உயிருள்ளது சொன்னீங்கன்னா செத்துச்சுன்னு ஒத்துக்குவேன், பாத்திரம் போய் எப்படி சாவும்? அப்பதான் அவர் சொல்லுவாரு, பாத்திரம் குட்டி போடும்போது பாத்திரம் சாவாதான் பாரு, பாத்திரம் குட்டி போடும்போது கம்முனு போனே இல்ல, அப்பவே நீ என்ன கேட்டிருக்கணும்ல, பாத்திரம் எப்படி குட்டி போடும், பாத்திரம் குட்டி போடுவதை ஏற்றுக்கொண்டா என்றால் குட்டி போடுற ஒண்ணு என்ன ஆகும், சாவுமா சாவாதான், சாத்து போச்சு.
எதுக்குனாங்க இந்த 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 இது வந்துங்க அந்த இடத்துல அந்த கதை வந்து இதைத்தான் இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறது. எது? குட்டி போட முடியாத ஒன்றிலிருந்து குட்டி போடுது. அப்ப என்ன சொல்லிது அவனும் குட்டி போட்டதெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சப்சாடா செத்து போச்சு அப்படின்னு திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற கதைய எனக்கு ஞாபகம் வந்தது. இப்பதான் படிச்ச கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு தென்னாரி ராமன் கதைகள்ல இது இருந்தது. அப்ப என்ன அது பாருங்க ரிலேட் ஆகி வருது. இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறது வர முடியும். அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்கணும்? பாத்திரம் எப்படி குட்டி போடுன்னு கேட்டுருக்கணும். அப்பத்திக்கு வருமானம் வந்து எடுத்துட்டு போயிட்டான். சோ சிந்திக்கணும்னு அந்த இடத்துல சொல்றது விஷயம் வந்து சொல்ல அந்த கதை முடிகிற இடம் பாத்தீங்கன்னா எதையுமே சிந்திக்கணும். நம்ம புத்திக்கு லாஜிக்கா ஏத்துக்கலனா திருப்பி அவங்ககிட்ட பேசிருக்கணும். எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு செஞ்சுதான் அவர் நம்மளை ஏதோ சொல்ல வராருன்னா புரிஞ்சிருக்கும். அதுக்காக அந்த கதையை சொன்னேன். ஓகே, ஹரி ஓம் டு ஆல். இது படிச்சிடலாம்ப்பா.